ஹாய்டா சன்ஷைன்ஸ். இன்றைக்கி நம்ம ஜிமின்க்கு ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். டைட்டில் வந்துட்டு வென் யுவர் ஹஸ்பண்ட் ஹேட்ஸ் யூ. இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு பார்த்தா, ஜிமின் ஃபேமிலி அப்புறம் உங்கள் ஃபேமிலி வந்துட்டு லைக் எனிமீஸ் டூ ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம் அப்படின்னு நினச்சி உங்களையும் ஜிமினையும் மேரேஜ் பண்ணி கொடுத்துருப்பாங்கடா. உங்களுக்கும் ஜிமினுக்கும் மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் ஆகுது. ஜிமினுக்கு வந்துட்டு உங்கள் ஃபேமிலினா சுத்தமாக பிடிக்காது. உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை. பட் ஜிமினை வந்துட்டு நீங்கள் விரும்புகிறீங்க தான். ஆஃப்டர் மேரேஜ் உங்களுக்கு ஜிமின் மேலே லவ் வந்திருக்கும். ஈவன் தோ ஜிமின் வந்து உங்களை ஹேட் பண்ணாலும் உங்களுக்கு வந்துட்டு ஜிமின் மேலே லவ் இருக்கும். அண்ட் உங்களுக்கும் ஜிமினுக்கும் ஒரு பாப்பா இருக்குது. அந்த பாப்பாவுக்கு வந்துட்டு 4 இயர்ஸு. உங்களுக்கும் ஜிமினுக்கும் ஆக்சிடெண்ட்டலாக நடந்த மைக்கோட்டில் தான் வந்து பாப்பா வந்திருக்கும். பாப்பா நேம் வந்துட்டு நூறுன்னு வச்சுக்கலாம். ஜிமினுக்கு வந்துட்டு பாப்பானா ரொம்ப பிடிக்கும். உங்களை பிடிக்கலனாலும் பாப்பா வந்துட்டு ரொம்பவே நல்லா டேக் கேர் பண்ணிப்பார். ஓகேடா, போதும். நான் அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போய்க்கிறேன். ஸ்டார்டிங் சீனில் ஜிமின் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு
எனக்கு பையன் ஃபேமிலி சுத்தமாக பிடிக்காதுமா. அவங்க எல்லாருமே சீட்டர்ஸ் புரியுதா? அவங்க சீட்டர்ஸ். என்னால் அதை ஏற்றுக்க முடியலம்மா. ஸோ என்னை இந்த விஷயத்தில் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு என்னை விட்டுட்டா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். என்னடா என்ன சீட்டர்ஸ்? என்ன தெரியும் உனக்கு அவங்கள சீட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்க? மா, அவங்க தாத்தா நம்ம தாத்தாக்கு பிஸ்னஸில் என்ன பண்ணாருன்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால் தாத்தா எவ்வளோ கூத்துரு ஆனாருன்றதும் எல்லாருக்குமே தெரியும். போதும்மா, அவன் மேலே எனக்கு எந்த ஃபீலிங்ஸுமே வராது. ஏதாவது சொல்லி எங்கள் 2 பேர்த்தையும் சேர்க்கணும், இல்லை அவன் மேலே எனக்கு லவ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நீங்கள் வந்து ட்ரை பண்ணாதீங்க. இட் won't ஒர்க். ப்ளீஸ் என்னை இப்படியே வாழ விடுங்க. எனக்கு என் பாப்பா அப்புறம் நீங்கள் இருக்கீங்க, இதுவே எனக்கு போதும் அப்படின்ட்டு அப்படியே போக போகிறாரு. இப்போ ஜெமினம்மா அகைன் அவரோட ஹேண்டை பிடிக்கிறாங்க. என்னடா, நான் உன் குழந்தை போதுமா? அப்போ உன் பொண்டாட்டி இல்லைனா உனக்கு குழந்தை எப்படிடா வந்திருக்கோம்? மா ப்ளீஸ், நாட் அகெயின். குழந்தை, ஆமாம், அது கூட எப்படி வந்ததுன்னு தெரியும்ல. இட்ஸ் ஜஸ்ட் அன் ஆக்சிடென்டல்மா, அவ்வளோதான். அன்னைக்கு எப்படி இது எங்களுக்குள்ள நடந்துச்சுன்னு கூட எனக்கு சத்தியமாக ஞாபகமே இல்லை. பார்த்தா ப்ரெக்னென்ட்னு சொன்னான். நானும் இது ஏன் தப்பு தானேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கிட்டு பாப்பா மேலே எனக்கு பாசம் இல்லைன்னு இல்லை. நான் என் உசுரே நூன் மேலே தான் வச்சுருக்கேன். எனக்கு என் புள்ள மேலே அவ்வளோ இருக்குமா? அதை தாச்சுமே நானும் சொல்கிறேன். உன் பொண்ணு மேலே உனக்கு அவ்வளோ பாசம்லாம் இருக்குல்ல, அது வந்ததே உன் பொண்டாட்டிக்கிட்டே இருந்ததுனடா. அது ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்ற? ஆக்சிடென்டலாக அது நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கியே. உன் பொண்டாட்டிக்கு அது விருப்பம் இருக்கோ இல்லையோ, உங்கள் 2 பேத்துக்குள்ளே இது நடந்ததுன்னு சொல்லிட்டு அவ எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பா. அதை பற்றி நீ ஒரு நாளாவது யோசிச்சியா ஜெமீன்? மா போதும்மா, இதுக்கு மேலே நான் எதுவுமே கேட்க விரும்பலை, என்னை விடுங்க அப்படின்ட்டு அவங்க ஹேண்டை தட்டி விட்டுட்டு அப்படியே அவர் வந்து மேலே வந்துடுறாரு. நீங்கள் பாப்பாவுக்கு வந்துட்டு குளிப்பாட்டிட்டு அவளுக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டுட்ருக்கீங்க. இப்போ ஜிமினா அப்படியே உங்களை முறைச்சி பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு லைட்டாக பயமாகுது. ஏன் இப்படி முறைக்கிறாரு, நம்ம என்ன பண்ண வர அப்படி சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ நூன் டேடி அப்படின்றா. அவரும் போகிறாரு. நூன் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டியா? டேடி ஆயிட்டேன். சரி, அப்பா நான் ட்ரெஸ்அப் பண்ணி விடட்டா? மம்மி பண்ணிகிட்ருக்காங்களே, நான் மம்மிக்கிட்டே பண்ணிக்கிறேன். அப்போ நான் வேணாமா? அப்படி இல்லை டேடி, நீங்களும் ஆஃபீஸ்லேருந்து டயர்டாக வந்திருப்பீங்கள்ல, நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க, நான் இங்கே ட்ரெஸ்அப் ஆகிட்றேன். அதுக்கு தான் அப்படி சொன்னேன் டேடி. அதுக்கு தான் அப்படி சொன்னியா அப்படின்ட்டு அப்படியே பாப்பாவை தூக்கிக்கிறாரு. என் பாப்பாவை ட்ரெஸ்அப் ஆக்கி விடுறதுக்கு நான் என்ன டயர்டாக போகிறேன்? சொல்லு. ஐயோ அப்படியா, அப்போ மம்மி அப்படின்ட்டு அப்படியே உங்கள் சைடு பார்க்குறா. நீங்களா உன் டேடியை போட சொல்லு அப்படின்ற மாதிரி சைக்கிளையே சொல்கிறீங்க. இப்போ பாப்பாவும் சரி டேடி, அப்போ நீங்களே பண்ணி விட்டுடுங்க. அவரும் சிரிச்சுக்கிட்டே பாப்பாவுக்கு ட்ரெஸ்அப்லாம் பண்ணி விடுறாரு. அப்படியே தான் கொஞ்சம் டைம் வந்து போகுது. இப்போ ஜிமினுமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளில வந்திருக்காரு. நீங்கள் மட்டும்தான் ரூமில் இருக்கீங்க. ஏய் பாப்பா எங்க? பாப்பாவுக்கு சம் ஹோம்ஒர்க் கொடுத்தாங்களா? நான் சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னேன். வேணாம், நான் பாட்டிக்கிட்ட போய் படிக்கிறேன்னு சொல்லி அத்தைக்கிட்ட போயிருக்கா. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க ஜிமீன். ஏண்டி எங்கள் அம்மாவுக்கு என்னன்னு சொல்லி வச்சிருக்க? நான் என்னன்னு சொல்லி வச்சிருக்கேன்? நடிக்காத பையன். இன்னைக்கு வந்ததும் எங்கள் அம்மா என்னை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு அவளை ஹர்ட் பண்ணுற, இப்படி பண்ணுற, அப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ யூஸ்லெஸ் திங்ஸ் எல்லாம் பேசினாங்க. எனக்கு இருக்கிற டென்ஷன்ஸில் நீ ஒரு பெரிய டென்ஷனாக மாறிட்ட.
உன்னை நான் ஏதாவது சொன்னேனா? உன்னை பிடிக்கலனாலும் எங்கள் அம்மா ஃபோர்ஸ் பண்ணாங்களேன்னு சொல்லிட்டு இந்த மேரேஜ் பண்ணிக்கிட்டு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னோட லைஃப் அப்படியே தொலைச்சிட்டு இருக்கேன். இது பத்தலையா உனக்கு? இல்லாதது பொல்லாததுல எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டேன். என் மேலே அவங்களுக்கு ஹேட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கியா பையன்? ஜிமீன், என்ன பேசுறீங்க? நான் அத்தைக்கிட்ட ஒன்றும் சொல்லலை ஜிமீன். என்ன நம்புங்க ஜிமீன். நம்பணுமா? உன்னையா? ஏண்டி, நம்பிக்கை அப்படின்றது உங்கள் ஃபேமிலிக்கே இல்லை. நீங்கள் ஒரு சீட்டர் ஃபேமிலிடி. உங்கள் தாத்தா காலத்துலேருந்து சீட்டாக பண்ணிகிட்ருப்பீங்க. உங்களை எப்படி நான் நம்புறது? பையன், ஒரு திங் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. எதுவாக இருந்தாலும் அது நமக்குள்ள மட்டும்தான். எங்கள் அம்மா வரையும் எதையும் எடுத்துகிட்டு போயிடாத. ஏற்கனவே வயசானவங்க. இதெல்லாம் யோசிச்சு உடம்பு முடியாமல் ஆக்கிடுவாங்க. அவங்க ஃபீல் பண்ணுறத பார்த்தா எனக்கு பிடிக்காது. ஸோ எதுவாக இருந்தாலும் நம்மக்குள்ளேயே இருக்கணும். நம்மளை தாண்டி வெளியே போகக்கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சது ஜிமீன். ஆனால் உண்மையாக நான் ஒன்றும் பண்ணலை ஜிமீன். போதும், இதுக்கு மேலே நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை. நானும் ஒன்றும் கேட்கவும் தேவையில்லை அப்படின்ட்டு அவர் அப்படியே தான் வெளியில் போகிறாரு. நீங்களா அப்படியே அவரை பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே தான் கொஞ்ச நேரத்தில் நீங்களும் கீழே வரீங்க. கீழே கவுச்சில் ஜிமின், பாப்பா, அப்புறம் ஜிமினம்மா எல்லாருமே உட்காந்துட்ருக்காங்க. பாப்பா வந்துட்டு ஏதோ எழுதுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கா. நீங்களும் அதை பார்த்துக்கிட்டு கிச்சனில் போய்ட்டு சம் டின்னர் வேலை தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே தான் இப்போது டின்னர் டைம் ஆகுது. எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜிமினா அவர் பக்கத்துலேயே பாப்பாவை டேபிள் மேலே உட்கார வச்சுட்டு அப்படியே சாப்பாடு ஊட்டிகிட்டே அவரும் சாப்பிட்டுட்ருக்காரு. நூனா நிறைய விஷயம்லாம் சொல்லிகிட்ருக்கா. நீங்களும் அதை எல்லாமே அட்மையர் பண்ணிக்கிட்டே அப்படியே தான் சர்வ் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ நூன், மம்மி இந்த டிஷ் இது ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு இது இன்னும் கொஞ்சம் வேணும் மம்மி அப்படின்ட்டு அந்த பவுலை தான் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே குனிரா. பார்த்தா அந்த பவுல் அப்படியே ஜிமன் மேலே விழுகுது. அவரா அப்படியே உங்களை ஹெட்டப் பண்ணி செம்மையாக முறைக்கிறாரு. ஐயோ சாரி டாடி. நோன், நீ எதுக்கு சாரி சொல்லிட்டு இருக்க? ஏண்டி, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா பையன்? நான் என்ன பண்ண ஜிமின்? என்ன பண்ணியா? பாப்பா இங்கே உட்காந்துட்ருக்கா. அவள் ஏதாவது இந்த மாதிரி டச் பண்ண மேலே விழுகும்னு தெரியும்ல. தெரிஞ்சுமே பக்கத்துலேயே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்க. பிரெயின்லெஸ் ஃபெலோ, யூஸ்லெஸ் ஃபெலோ. உனக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே கிடையாது வயன். ஏன் இதெல்லாம் தூரமாக இருந்தால் என்ன? ஏதாவது கேட்டால் எடுத்து கொடுக்க முடியாதா? அந்தளவுக்கு லேசி பர்சனா? வீட்டில் வேறு என்னதான் வேலை இருக்கு உனக்கு? இந்த வேலை கூட உன்னால் பண்ண முடியாத பையன். சரியான சோம்பேறி. சே, இவளை கட்டிக்கிட்டு. நூன் வா, நம்ம போயிட்டு வேறு இடத்துல உட்காரலாம் அப்படின்ட்டு பாப்பாவை தூக்கிட்டு போயிட்டு அவர் போய் கவுச்சில் உட்கார்றாரு. உங்களுக்கா ஐயோ சாப்பிடாமே போகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்க. இப்போ நூன், டாடி. ஏண்டா என்னாச்சு? நான் தானே தள்ளி விட்டேன், ஏன் மம்மியை திட்டுறீங்க? நோன், இப்போ நீ எதுக்கு அழுகிற? அவள் கிடக்குறா, அவளால் தானே இப்போ அது கீழே விழுந்தது. என் மேலே விழுந்ததுனால ஓகே. அதுவே உனக்கு பட்டு ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா என்ன ஆகியிருக்கும்? உன் அம்மாவுக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லை நோன், அதனால தான் திட்டினேன். அவளுக்கு அதெல்லாம் நல்லா வேணும். இல்லை, அந்த பவுல் வெயிட்டாக இருந்துச்சு, எடுக்க முடியாமல் உங்கள் மேலே போட்டுட்டேன். நான் தான் மிஸ்டேக். மம்மி ஒன்றும் பண்ணலை. மம்மி பாவம் டாடி. நோன், உங்கள் அம்மா அதுதான் தவறு. அவள் தான் அதெல்லாம் தூரமாக வச்சுருக்கணும். எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் வச்சுட்டு அது மேலே கொட்டுற மாதிரி ஆயிடுச்சு. அந்த பவுல் உன் மேலே பட்டு அந்த சூடாக இருக்கிறத உன் காலில் பட்டு இருந்தா உன்னால் தாங்கியிருக்க முடியுமா? ஆமாம், இல்லை சூடாக இருக்கு, அதை போய் நான் எடுக்க பார்த்தேன். நான் தான் மிஸ்டேக். ஐயோ நோன், நீ ஒன்றும் பண்ணலை, அழுகாத அப்படின்ட்டு பாப்பாவோட டேஸ்ட் அப்படியே வைப் பண்ணி விட்டுறாரு. மம்மி பாவம் டாடி.
இப்போ ஒன்றுமே பண்ணாமல் திட்டு வாங்கிட்டாங்க. அவரா அப்படியே ஒன்று பார்க்குறாரு. சரி, உங்கள் அம்மாவை நான் ஒன்றும் சொல்லலை, போதும், அழுக மூஞ்சி வைக்காத. இருந்தாலும் மம்மி பாவம்ல, திட்டுலாம் வாங்கிட்டாங்களே. நோன் போதும்னு சொல்லிட்டேன். சும்மா சும்மா உங்கள் அம்மாவுக்கு வக்காலத்துக்கு வந்துடாத. போடாடி, நான் உன் மேலே கோவமாக இருக்கேன் அப்படின்ட்டு அந்த பாப்பா அப்படியே தான் ஜிமின் மடியிலேருந்து இறங்கி மேலே ரூமுக்கு போயிட்டுருக்கா. ஜிமினா அப்படியே உங்களை பார்த்து முறைச்சிட்ருக்காரு. அப்படியே தான் வேக வேகமாக எழுந்து வந்துட்டு உங்கள் ஹேண்டை தான் டைட்டாக பிடிக்கிறாரு. ஹே, என்னடி இவ்வளோ நாளா எங்கள் அம்மாவுக்கு தான் இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போது என் பிள்ளைக்கும் சொல்லி கொடுக்குறியா? எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்க வையன். உன்னால தான் இப்போ இந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே. அது குழந்த, அதோட மனசையும் நீ கெடுக்க பார்க்காத ப்ளீஸ். எனக்குன்ட்டு அவன் மட்டும்தான் இருக்கா. தயவு செஞ்சு அதையும் நீ என்கிட்ட பிரிச்சிடாத. என் லைஃப்பில் எனக்குன்ட்டு இருக்கிற ஒரே சந்தோஷம் பாப்பா மட்டும்தான். புரியுதா வையன்? அப்படின்ட்டு அப்படி தான் அவங்க ஹேண்டை விட்டுட்டு அப்படியே பின்னாடியே போகிறாருக்கு பாப்பா பின்னாடி. நீங்களா அப்படியே தான் சின்ன பார்த்துட்ருக்கீங்க. நான் என்ன பண்ணேன்? ஏன் எப்போ பார்த்தாலும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார்? பாப்பா கிட்ட நான் ஒன்றும் சொல்லவே இல்லையே. இங்கே என்ன நடந்தது? இவர் ஏன் இப்படி பேசிட்டு இருக்காரு? ஏன் ஜிமின் என்னை புரிஞ்சுக்க ட்ரை கூட பண்ணவே மாட்டீங்களா? நம்மளுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆக போகுது. ஒரு நாள் கூட என்னை புரிஞ்சுக்க ட்ரை கூட பண்ணவே மாட்டீங்களா ஜிமின்? அப்படின்ட்டு போகிற ஜிமினியை பார்த்துக்கிட்டு அப்படியே நிற்கிறீங்க. உங்கள் கண்ணில் வேற ஒரு டியர் ட்ராப் வருது. இந்த டைமில் ஜிமின் அம்மா வேற உள்ளேருந்து வெளியில் வராங்க. வையன், என்னம்மா, என்ன சத்தம், என்ன நடந்ததுங்க? ஒன்றும் இல்லாத, இதோ இந்த பவுல் என் கையை தவறி கீழே விழுந்துடுச்சு, அதான் எடுத்து வச்சிட்ருக்கேன், அவ்வளோதான் அத்தை. அப்படின்ட்டு நீங்கள் வந்து வேக வேகமாக கீழே விழுந்தது எல்லாமே கிளியர் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்களா ஸ்லோவாக அவங்க கிட்டே வந்துட்டு, பையன் போய் சொல்லாத, அவன் கோவப்பட்டு ஏதாவது பண்ணானா என்ன? இல்லை அத்தை, அவர் எதுவும் சொல்லலை. இது தெரியாமல் என் கை பட்டு தான் கீழே விழுந்துடுச்சு. அப்போ எதுக்கு வயன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்க? பார்த்தாலே தெரியுதே நீ அழுதுருக்கேன்ட்டு. அது கண்ணில் தூசி அத்தை, அதான். சரி, என்கிட்ட ஹைட் பண்ணுறதுக்கும் கற்றுக்கிட்டியா? நான் கூட நம்ம ஃபேமிலி அவங்க ஃபேமிலி எல்லாருமே ஒன்று சேர்ந்துடலான்னு நினச்சி தான் இந்த கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனால் அது முடியாது போல். அவன் உங்கள் ஃபேமிலியை இன்னும் கூட ஹேட் பண்ணிகிட்டே இருக்கான். எப்போ சரியாவானும் தெரியல. என்னால் எவ்வளோ முடியுமோ எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன், கேட்க மாட்டேன்றான். அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் உண்மை நினச்சி அப்படியே ஸ்டிக் ஆன் ஆகிருக்கான். வேறு எப்படி தான் அவனுக்கு சொல்லி புரிய வைக்க போகிறோன்னு எனக்கு தெரியல பையன். அப்படின்ட்டு அவங்க கண்லேயுமே டியர் ட்ராப்ஸ் வருது. உங்களுக்கா அது பார்த்ததும் கஷ்டமாக இருக்குது. அத்தை, நீங்கள் ஏன் அழுகுறீங்க? அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், அவர் எதுவும் என்னை சொல்லலை. அவன் உன்னை எப்படி பார்த்துக்கிறான்ட்டு எனக்கு தான் தெரியுமே பையன். நீ என்ன தான் ஹைட் பண்ணாலும் அவன் எப்படிப்பட்டவன் சொல்லி எனக்கு தெரியும்ல. நீ எதை சொன்னாலும் அவ்வளோ ஈஸியாக நம்புறதுக்கு நான் ஒன்றும் முட்டாளி கிடையாது பையன். அப்படின்ட்டு அவங்களும் அழுதுகிட்டு அப்படியே உள்ளே போயிருந்துருப்பாங்க. உங்களுக்கா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்படியே தான் நீங்களும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே மேலே போகிறீங்க. ஜிமினா பாப்பா கிட்ட பேசிக்கிட்டு உட்காந்துட்ருக்காரு. ஐயோ நோன், சரி அப்பா சாரி. கோவம் போயிடுச்சா? கோச்சிக்க மாட்டேல இனிமே? அப்பா நீங்கள் சாரி மம்மிக்கு தான் சொல்லணும். மம்மியை தானே திட்டினீங்க, மம்மிக்கு தான் சொல்லணும். நோன் போதும், உங்கள் அம்மா பற்றிலாம் வேணாம். நீ கோச்சிக்கிட்ட ஸோ நான் உனக்கு சாரி சொல்கிறேன். இந்த சேட் ஃபேஸ் தூக்கி வச்சுட்டு ஹாப்பியாக இரு. டாடி போதும் நோன்,
பாப்பாவா அகைன் சேட் ஆகுறா. ஜிமின் அப்படியே பார்க்குறாரு. இவ இவ ஹாப்பியாக இருந்தால் தான் எனக்கு ஹாப்பியாக இருக்கும். சரி நூன், இப்போ என்ன உன் அம்மாவுக்கு சாரி சொல்லணும். சரி, அவள் வரட்டும். வந்த உடனே நான் சாரி சொல்லிடுறேன். உண்மையாவா? சொல்லிடுவேன் அப்படின்ட்டு அப்படியே இருக்காங்க. நீங்களும் இதெல்லாம் கேட்டிருப்பீங்க. இப்போ நீங்கள் உள்ளே வரீங்க, நோன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நோனும் பார்க்குறா. மம்மி அப்படின்றா. அப்படியே தான் நீங்கள் போயிட்டு நூன் பக்கத்தில் உட்காடுறீங்க. நோன், இன்னைக்கு நீ ரொம்ப படிச்சுட்ட, இன்னைக்கு சீக்கிரமாக தூங்கிடலாமா? தூங்கிடலாம் மம்மி. இப்போ ஜிமின் அது அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. உங்களுக்கு புரியுது, லைக் அவர் சாரி சொல்கிறதுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் ஜிமின் பாப்பாவை ரொம்ப டயர்ட் ஆகிட்டா, ஃபர்ஸ்ட் டே இல்லையா ஸ்கூலுக்கு, ரொம்ப படிச்சுட்டா, தூங்கலாம், அவள் தூங்கட்டும். இல்லை அது நோன், உனக்கு ரொம்ப தூக்கம் வந்துடுச்சு தானே, வா 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 அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறதே நீங்கள் கேட்கவே இல்லை. அப்படியே தான் பாப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு பெட்டில் படுத்துக்கிறீங்க. அவரா அப்படியே தான் சைலண்ட்டாக இன்னொரு சைடில் அவரும் படுத்துக்கிறாரு. அப்படியே 2 பேரும் பேசிகிட்ருக்கீங்க. லைக் பாப்பா நிறைய கதை சொல்லிகிட்டு இருக்கா, நீங்களும் எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் அவளும் அப்படியே தூங்கியிருப்பா. இப்போ நீங்கள் பேசுகிறப்போ நான் போயிட்டேன், நான் கேட்டேன் நோன் உங்ககிட்ட பேசினது எல்லாத்தையும். அதான் நீங்கள் சாரி சொல்ல வேணான்னு சொல்லிவிட்டு நான் அப்படி நீங்கள் பேசுகிறப்ப நடுவில் எழுந்து போயிட்டேன். தப்பாக நினைக்காதீங்க. சாரி ஜிமின். அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. நான் உங்களை மதிக்க வேணான்னு போயிடல, நீங்கள் சாரி சொல்ல வேணான்ட்டு தான் அப்படி போயிட்டேன். சாரி. அவரா எதுவுமே பேசவே இல்லை. அப்படியே தான் இப்போது அவர் ஃபேஸை திருப்பிட்டு அப்படியே கண்ணை முடிக்கிறாரு. நீங்களும் பார்க்குறீங்க. நீங்களும் அப்படியே தான் படுத்துருந்துருப்பீங்க. அப்படியே தான் அன்றைக்கி நைட் போயிருந்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் டே ஆஸ் யூஷுவல் ஜிமின் ஆஃபீஸுக்கு கிளம்புறாரு. பாப்பா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டுருக்கா. அவங்க பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் அவங்க போயிட்டுறாங்க. நீங்களா வீட்டில் சம் ஒர்க் தான் பார்த்துட்ருக்கீங்க. வயன் அப்படின்ட்டு ஜிமின் அம்மா தான் உங்களை கூப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் அத்தை ஏதாவது வேணுமா? இல்லைடா உங்ககிட்ட பேசணும், அதுக்கு தான் வந்தேன். சொல்லுங்க அத்தை. அது ஜிமின் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, ஓ ஆமாங்க அத்தை. அவன் ஃபோன் பண்ணான். இன்னைக்கு அவனோட பாப்பாவோட பர்த்டேவா, ஸோ இன்வைட் பண்ணுறதுக்காக கால் பண்ணியிருந்தான். ஈவினிங் ஜிமின் வந்தால் நீ ஜிமின் பாப்பா 3 பேரும் போயிட்டு வந்துடுங்க. அத்தை நானா? ஆமாம், நீ கண்டிப்பாக போயே ஆகணும். உனக்கு நல்லா தெரியும்ல, அவனோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு கால் பண்ணானா, காலே போக மாட்டேன்தா. நடுவில் எப்பயாவது கால் பண்ணி அவனுக்கும் நான் சொல்லிக்கிறேன், இருந்தாலும் உங்களுக்கும் சொல்கிறேமான்னு சொன்னால் போகலன்னா நல்லா இருக்காது. ஸோ நீயும் ரெடியாயிரு. ஜிமின் கண்டிப்பாக நோ சொல்ல மாட்டான், உன்னையும் அவன் கூட்டிகிட்டு தான் போவான். அத்தை எனக்கு பயமாகவே இருக்காத்த. எதுக்கு பயம்? அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான், நான் தான் சொல்கிறேன்ல, நீ ரெடியாக இருந்துக்கோ. பாப்பா அவளையும் கூட்டிகிட்டு போ. சரிங்க அத்தை அப்படின்ட்டு அப்படியே நீங்களும் போயிருந்துருப்பீங்க. அன்றைக்கிட்டே அப்படி தான் போகுது. ஈவினிங் போல் ஜிமின் பாப்பா அப்படியே வராங்க. வந்ததும் ஜிமின் வந்துட்டு அவங்க அம்மாவை தான் கூப்பிட்டுட்டு இருக்காரு. அவங்களும் வராங்க. ஊக்கிட்டேருந்து கால் வந்துச்சா? ஆண்டா கால் பண்ணான், பர்த்டே பார்ட்டி பாப்பாக்குன்னு சொல்லியிருந்தான். ஆமாம் எனக்கும் சொன்னான். ஸோ அதான் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டேன். நோனியும் கூட்டிகிட்டு வந்துட்டேன். பார்ட்டிக்கு கொஞ்சம் முன்னாடியே போனால் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு. ஆமாம் நான் பையனை கூட ரெடியாக இருக்க சொல்லிட்டேன். ஸோ கிளம்பி போயிடுங்க. ஏம்மா நீங்கள் வரலையா? இல்லைடா எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதான் நான் வரல. நீ வயன் அப்புறம் 3 பேரும் போயிட்டு வாங்க. சரிங்கம்மா அப்படின்ட்டு அவரும் போயிட்டு ரெடி ஆகிட்டு வராரு. பாப்பாவையும் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க, நீங்களும் பியூட்டிஃபுல்லாக ரெடியாக இருக்கீங்க. அப்படியே தான் 3 பேருமே கிளம்பி பார்ட்டிக்கு தான் போகிறீங்க. பாட்டி அந்த பிளேஸுக்கு போனதும் இப்போது ஜிமின் தான் பாப்பாவை தூக்கிட்டு அப்படியே போகிறாரு. நீங்களா அவர் பின்னாடியே ஸ்லோவாக போகிறீங்க. இப்போ உங்களையும் பார்க்குறாரு, ஜிமினையும் பார்க்குறாரு. இப்போ ஜிமினை விட்டுட்டு உங்ககிட்ட தான் வராரு. ஹலோ பியூட்டிஃபுல் வயன் அப்படின்ட்டாரு. ஜிமினா அப்படியே டர்ன் பண்ணி பார்க்குறாரு. நீங்கள் ஒரு குட்டி ஸ்மைல் பண்ணுறீங்க. எப்படி இருக்க வயன்? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன் அப்படின்னு சொல்ல தான் ஆசை, ஆனால் சொல்ல முடியல. ஏன் என்னாச்சு? என்னாச்சு வயன்? ஐ எம் ரியலி மிஸ்ஸிங் யூ.
ஆ என்னையா? ஆமாம், உன் ஃபுட்டை ரெண்டுத்தையும் நான் மிஸ் பண்ணுறேன். ஒன் டே நாங்கள் வந்தப்போ நீ இந்த டிஷ் குக் பண்ணி வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதே டிஷ் ரீக்ரியேட் பண்ண சொல்லி என் பொண்டாட்டிக்கிட்ட ஒரு 1000 தடவை கேட்டுட்டேன். கேவலமாக சமைக்கிறான், அதை வாயில் கூட வைக்க முடியல அப்படி சொல்லிட்டு அப்படியே சிரிக்கிறாரு. உங்களுக்கும் சிரிப்பு வருது, நீங்களும் சிரிக்கிறீங்க. அப்படிலாம் இல்லவோ, அவங்களும் நல்லா தான் சமைப்பாங்க. நான் அவங்களோட ஃபுட் டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேனே. அப்படியே நீ சப்போர்ட்டுக்கு வந்துடாத என் பொண்டாட்டிக்கு அப்படின்ட்டு அவன் சிரிக்கிறான். நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஜெமினா அப்படியே உங்கள் 2 பேர்த்தையும் முறைக்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. இப்போ ஊதா ஜெமின் கிட்ட வந்துட்டு, மச்சான் என்னடா எப்படி இருக்க? ஓ, இப்போ தான் நான் உன் கண்ணுக்கு தெரிகிறேனாவோ? டேய் அப்படி கிடையாதுடா, நீ என் ஃப்ரெண்டு, உன்னை கண்டுக்கலனா மட்டும் என்ன, உன் பொண்டாட்டியை ஃபஸ்ட்டு கண்டுக்கணும்ல. ஏன் எதுக்கு என் பொண்டாட்டியை கண்டுக்கணும்? ஏன்னா அது ஒரு தனி விஷயம். நீ வாடா அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜிம்மை கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே ஜிம்மினுக்கா ஒரு மாதிரி இருக்கு. இவன் என்ன என் பொண்டாட்டியை கண்டுக்கணுன்றான், கடுப்பாக வருது எனக்கு அப்படின்ட்டு அப்படியே அவரும் போகிறாரு. நீங்களும் ஸ்லோவாக போகிறீங்க. அப்படியே தான் பார்ட்டியுமே ஸ்டார்ட் ஆகுது. இந்த பார்ட்டியில் வேற உங்களை ரொம்ப விழுந்து கவனிச்சிட்ருக்கான். எங்கள் ஜிமின்கா சுத்தமாக பிடிக்கவே இல்லை வந்துட்டு உங்ககிட்ட க்ளோஸாக பிஹேவ் பண்ணுறது. நீங்களும் கிட்ட நல்லா தான் பேசுகிறீங்க, அதுவும் அவருக்கு பிடிக்கவே இல்லை. அவர் உருந்தான் அந்த பார்ட்டி ஃபுல்லாக இருக்கார். உங்களுக்கா ஒன்றும் புரியல ஜிமின் ஏன் தான் இப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் ஓகே அவர் ஏதோ பேட் மூடில் இருக்காருன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு இருந்திருப்பீங்க. அப்படி தான் கொஞ்ச நேரம் டைம் போகுது. இப்போது நீங்கள் ஜிமின் அப்புறம் ஒய்ஃபு எல்லாருமே உட்காந்து ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ ஊதான், டே ஜிமினா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிறது உன் பொண்டாட்டி தான்டா. இங்கே ஜிமின்கா அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. ஏன் உன் ஒய்ஃப் கூட தான் அழகாக இருக்கா? இருக்காடா, இருந்தாலும் வயன் ஷீ இஸ் ஸோ பியூட்டிஃபுல்டா. தேவு இப்போ என்ன உனக்கு? ஆமாம், உனக்கு பொண்டாட்டி பற்றி பேசினாலே கோவம் வருமே. பையன் உன்னை இவன் நல்லா பார்த்துக்கிறானா? நீங்கள் அப்படியே ஜிம்னை பார்க்குறீங்க. நல்லா பார்த்துக்கிறான். சரி, ஏதோ நீ சொல்கிறதால நம்புகிறேன். ஆனால் இவன் மேலே எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. பொண்டாட்டி பற்றி எடுத்தாலே போதும், இப்போ எதுக்கு அதை பற்றி பேசுகிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி கத்துவான். நான் கூட இவனுக்கு அவ்வளோ பிடிக்கலையோ என்னமோன்னு நினச்சேன். அப்புறம் யோசித்தேன், பிடிக்கலனா எப்படி இவனுக்கு குழந்தெல்லாம் இருக்கும்ன்ட்டு. அதனால தான் நானும் அதை பற்றி ரொம்ப யோசிக்காமல் விட்டுட்டேன். ஓ, இப்போ உனக்கு என்ன? ஒன்றும் இல்லைடா, சும்மாதான். சரி விடு வயன், நீ சந்தோஷமாக தானே இருக்க? ஆகும், நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். அது போதும். சரி வாங்க வாங்க சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு அப்படியே போயிடுறான். இப்போ நீங்கள் ஜிமின் 2 பேர் அப்படியே எழுந்து போகிறீங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே உங்கள் ஹேண்டை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறாரு. ஏய் என்ன, நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். சும்மா அவன் உன்னையே கண்டுக்கிறான். என்ன போயிட்டுருக்கு வயன்? என்ன ஜிமின்? அதாண்டி ஓக்கும் உனக்கும் நடுவில் என்னன்னு கேட்குறேன். ஓக்கும் எனக்கும் நடுவில் என்ன இருக்கு? அது தெரியாம தானே நான் உன்கிட்ட கேட்டுட்ருக்கேன். அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்னையே விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் உன்னை பற்றியே பேசிகிட்டே இருக்கான். இப்போ என்னடாண்ணா, அவன் உன்னை நல்லா பார்த்துக்கிறானா, நீ சந்தோஷமாக இருக்கியான்ட்டு அத்தனை வாட்டி கேட்டுட்ருக்கான். அப்படி உங்கள் 2 பேத்துக்குள்ளே என்ன போயிட்டுருக்க வயன்? ஜிமின் என்ன பேசுகிறீங்க? என்ன பேசுகிறேனா? ஏன் புரியலையா? என் மனசுக்கு என்ன பட்டுச்சோ அதை தான் கேட்டுட்ருக்கேன். உனக்கும் அவனுக்கும் நடுவில் என்னன்னு கேட்டுட்ருக்கேன். உங்களுக்கா அதை கேட்டதும் கண்ணில் டீர் அப்படியே வருது. நடிக்காத வயன், எப்போ எதை பற்றி அது கேட்டாலும் இப்படி தான் அழுது சமாளிப்பேன். இன்னைக்கு நல்லா கிளியராகவே தெரியுது உங்கள் 2 பேத்துக்குள்ளே ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு அப்படியே போகிறாரு. நீங்களா அவர் பின்னாடியே போகிறீங்க. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் என்ன பேசினாலும் நான் கேட்டுட்டு இருப்பேன்னு நினச்சிட்ருக்கீங்களா? பின்ன என்னடி, என்ன பண்ணணும்னு நினச்சிட்ருக்க? ஜிமின் போதும், ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க. என்னடி வாய் நீளுது? ஓ, பார்ட்டியில் இருக்கும், எது நடந்தாலும் அந்த உனக்கு சப்போர்ட் பண்ணுவான்ட்டு வாய் பேசுறியா? ஜிமின்
போதும் வயன், இந்த பார்ட்டியும் போதும், இங்கே நடந்ததும் போதும். அந்த காரில் ஏறு அப்படின்ட்டு அப்படியே போய் கார் ஏறுறாரு. நீங்களும் போகிறீங்க காரில். அப்படி தான் ஜர்னி போகுது. பாப்பாவா கார்லேயே தூங்கியிருப்பா. இப்போ வீட்டுக்கு போனதும் பாப்பாவை தூங்க வச்சுடு. இப்போ ஜிமின்தா, இப்போ சொல்லு, என்ன போதும் உங்கள் 2 பேத்துக்குள்ள? ஜிமின், என்னாச்சு உங்களுக்கு? என்ன போகுது? ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? எனக்கு என்ன தோணுச்சோ அதை தான் கேட்டுட்ருக்க வயன். எவ்வளோ நேரமாக சொல்லிட்டு இருக்கேன். அவனுக்கும் உனக்கும் நடுவில் ஏதோ போகுது, அப்படி தான் எனக்கு புரியுது. ஜிமின், சந்தேகப்படுறீங்களா? இதுக்கு முன்னாடி இல்லை, ஆனால் இப்போ படணும்னு தான் தோணுச்சு. ஜிமின், ஏன் ஜிமின்? ஏன்னா புருஷனா நான் உன்னை கண்டுக்கவே இல்லை. உன்கிட்டையும் வரமாட்டேன், உன்கிட்ட ஆசையும் பேச மாட்டேன். அதனால் உன்னோட ஃபீலிங்ஸ்க்காக இன்னொருத்தனை தேடிக்கிறியோன்னு எனக்கு தோணுது. இது கேட்டது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இப்போ நீங்கள் ஜிமின், போதும் ஜிமின், போதும். ரொம்ப ஓவராக பேசிகிட்டே போகிறீங்க. என்ன வாய் நீளுது என்னடி? பின்ன நீங்கள் என்ன பேசினாலும் நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன்னு நினச்சிட்ருக்கீங்களா ஜிமின்? எனக்குமே செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு ஒன்று இருக்குது. உங்கள் இஷ்டத்துக்கு பேசினா எல்லாத்தையும் என்னால் கேட்டுட்டு இருக்க முடியாது ஜிமின். என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? எனக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் நினச்சி கூட பார்க்கல நீங்கள் இப்படி இருப்பீங்கன்ட்டு. நீங்கள் என்ன எவ்வளவோ ஹர்ட் பண்ணியிருக்கீங்க. என்கிட்ட ஆசையாகவும் பேசியிருக்க மாட்டீங்க. எனக்குமே நான் ஃபீல் கூட பண்ணதில்லை. பரவாயில்ல, ஒன் டே நீங்கள் மாறுவீங்கன்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் நீங்கள் இன்னைக்கு என் கேரக்டரே இப்படி அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுகிறீங்க ஜிமின். ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவர் என்கிட்ட பேசினா அது எனக்கு என்ன தெரியும் அவர் ஏன் அப்படி பேசுகிறாருன்ட்டு. பட் நீங்கள் பேசுகிறது வலிக்குது ஜிமின், வலிக்குது. நடிக்காதடி. எதுவுமே இல்லாமலையா பார்த்ததும் அப்படியே உன்கிட்ட ஓடி வாரான். எப்படி இருக்கேன்றா, இருக்கிற எல்லாத்துலேயும் நீ தான் அழகுன்றா, நீ சமைக்கிறது ரொம்ப டேஸ்ட்டுன்றான். அவன் பொண்டாட்டிய மட்டமாக பேசுகிறான். அதுவும் நான் அங்கேயே இருக்கேன், என் முன்னாடியே பேசிகிட்ருக்கான். அப்போ நீ அவனுக்கு எவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருந்தா அவன் அந்த அளவுக்கு பேசுவான். ஜிமின் ப்ளீஸ், போதும். இதுக்கு மேலே எதுவும் நீங்கள் பேச வேணாம். நானும் எதுவும் கேட்கவும் விரும்பலை. ஒன் திங் மட்டும் நான் சொல்லிக்கிறேன், எனக்கும் ஓக்கும் நடுவில் ஒன்றுமே கிடையாது. அவர் உங்களோட ஃப்ரெண்ட், எனக்கு அண்ணா மாதிரி, அவ்வளோதான். அவர்கிட்ட நான் பேசினது கூட கிடையாது, எப்பயாவது இப்படி அக்கேஷ்னலாக மீட் பண்ணுறப்ப தவிர. இதுதான் உண்மை. நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் என்கிட்ட பேசலை, அதனால என் தேவைக்காக நான் இன்னொரு ஆம்பளை தேடுறேன்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அது கிடையாது. அது நான் கிடையாது ஜிமின். நான் அப்படி பட்டவ கிடையாது. நான் அப்படி நினச்சிருந்தா இந்த வாழ்க்கை நான் 5 வருஷமாக அவங்க கூட வாழ்ந்துருக்க மாட்டேன். எனக்கும் நான் இங்கேருந்து போயிருப்பேன். இது உங்களுக்கு ஃபோர்ஸ் மேரேஜ்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அப்பா அம்மா நம்ம நல்லதுக்காக இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க. நம்ம இந்த வாழ்க்கை கண்டிப்பாக வாழ்ந்து தான் ஆகணும். நம்ம புருஷனுக்கு நம்மளை பிடிக்கலனாலும் பரவாயில்ல, ஒன் டே நம்மளை புரிஞ்சு பாரு, நம்ம கூட லைஃப் லீட் பண்ணுவாருன்னு சொல்லி ஆசையோட வாழ்ந்துட்டுருக்கேன். அது எனக்குமே நடக்காது தெரியும். இருந்தாலும் அந்த ஆசையில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் ஜிமின்.
எனக்கு இன்னொரு ஆம்பளை தேவை இல்லை. என் ஹஸ்பண்ட் எனக்கு இருக்கும்போது இன்னொரு ஆம்பளை எனக்கு தேவையில்லை ஜிமின், தேவையில்லை அப்படின்ட்டு அப்படியே நீங்கள் அழுகுறீங்க. அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. பா மாட்டிக்கிட்டோன்னு சொல்லிட்டு செம்ம ஆக்ட் போடுறடி நீ, செம்ம வேற லெவல் நடிகனா அது நீ தான். உங்களுக்கா அவர் அப்படி பேசுகிறது ரொம்ப கோவம் வருது. இப்போ நீங்கள் அப்படியே அவரை முறைக்கிற மாதிரி பார்க்குறீங்க. என்னடி என்ன லுக்கு, கண்ணு பெருசு பண்ணி பார்த்தா நான் அப்படியே பயந்துடுவேன் நினச்சிட்டு இருக்கியா? ஜிமின், என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? நான் சொல்லிட்டேன்ல, எனக்கும் அந்த ஊக்கும் ஒன்றும் கிடையாது. அவர்கிட்ட நான் அக்கேஷ்னலாக மீட் பண்ணுறப்ப தவிர பேசினது கூட கிடையாது. அவர் உங்களோட ஃப்ரெண்டு, எனக்கு அவர் அண்ணா மாதிரி, அவ்வளோதான் ஜிமின். இது ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? உங்களுக்கு எப்படி சொன்னால் இது புரியும்? என்ன இப்போ வாய்ஸ் ரைஸ் பண்ணி வர பேசுகிற? ஓகே ஓகே ஓகே, இப்படி வாய்ஸை ரைஸ் பண்ணி என் மேலே கத்திட்டு இவன் நம்மளுக்கு ஏதாவது ஒரு இல்லீகல் அஃபெக்ஷன் இருக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டான்னா நம்ம இந்த சாக்கை வச்சுக்கிட்டு வெளில போயிடுவோம். அப்படியே போயிட்டு உனக்கு பிடிச்ச பர்சனோட லைஃப் லீட் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணுறியாவா? ஏன்? போதும் ஜிமின், போதும். இதுக்கு மேலே ஒரு வார்த்தை கூட பேச வேணாம். நான் எதுவுமே கேட்க போகிறதில்ல. இவ்வளோ நாள் என்ன ஹேட் பண்ணீங்க, ஹர்ட் பண்ணீங்க, போகிறதுக்கிட்ட உங்க கூட நான் லைஃப் லீட் பண்ணேன். என்றைக்குமே உங்களை நான் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசினதும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ பண்ணாலும் நான் தாங்கிக்கிட்டு இங்கே இருந்தேன். நோன் எப்படி நம்மளுக்கு கிடைச்சா? அதுவும் ஒரு ஆக்சிடென்டலாக தான். அன்றைக்கி நைட் அப்படி நடந்துடுச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் இப்படி உங்ககிட்ட பிஹேவ் பண்ணிட்டேனே, நீ இதை எப்படி எடுத்துக்கிட்டேனாவது ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டிருப்பீங்களா? இல்லை, நான் ஆம்பளை, நான் என்ன பண்ணாலும் அது கரெக்டு தான்ற திமிரில் அன்றைக்கி நைட் நீங்கள் பிஹேவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே ஒன்றுமே நடக்காத மாதிரி ஈஸியாக போயிட்டீங்க. ஆனால் என்னை பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை கூட யோசிச்சு பார்த்ததே இல்லை ஜிமின். அன்றைக்கி நைட்டுக்கான ரிசல்ட் தான் நோன். அப்போ கூட நான் உங்களை ஹேட் பண்ணலையே, தப்பாக நினைக்கல. நம்ம புருஷன் தானே, நம்மளை எதுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேட்கணும். எனக்கா இருந்தாலும் இதெல்லாம் அவர் கூட தானே நினச்சிட்டு அதையும் நான் ஆக்செப்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டேன் ஜிமின். ஆக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டேன். ஆனால் இன்னைக்கு நீங்கள் இப்படி இன்னொரு பர்சனோட என்னை சேர்த்து வச்சு பேசுவீங்க நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல. போதும் ஜிமின், போதும். நான் என்னதான் ட்ரை பண்ணாலும் இந்த லைஃப் ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் இப்படியே தான் இருக்க போகிறீங்க. பார்த்தாததுக்கு இப்போ உங்களுக்கு என் மேலே டவுட் படுறதும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. போக போக அது அதிகம்தான் ஆகுமே தவிர குறைய போதில்லை. உங்களுக்கு வைஃபா என்ன பிடிக்கல, என் கூட சேர்ந்து வாழையும் பிடிக்கல. சரி ஜிமின், பிடிக்காத இந்த வாழ்க்கையில் நானும் இருக்க விரும்பலை. நான் இங்கிருந்து போயிடுறேன். உங்களுக்கு எப்படி வாழணும்னு ஆசை இருக்கோ அப்படியே நீங்கள் வாழுங்க ஜிமின் அப்படின்ட்டு அப்படியே போயிட்டு நூன் பக்கத்தில் உட்காடுறீங்க. பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்கா பெட்டில். இப்போ அவள் ஹேர் கேர்ஸ் பண்ணிக்கிட்டு, நோன் ஐம் சாரிடா, அம்மா இங்கேருந்து போகிறேன்.
நான் கூட்டிகிட்டு போகல, அப்பா கிட்டே விட்டுட்டு போகிறேன். அவருக்கு உன்னை பார்க்கலன்னா அன்றைக்கி டேவே ஸ்டார்ட் ஆகாது. உன்னை கூட்டிகிட்டு போயிட்டா நொந்து போயிடுவார். உன்னை விட்டுட்டு போனா நான் இல்லாமல் நீ ரொம்ப அழுவ. பரவாயில்ல, அம்மாவை மறந்துட்டு நீ அப்பா கூட சந்தோஷமாக இருப்பேன்னு நினைக்கிறேன். நீயாச்சும் என்ன மாதிரி இல்லாமல் ரொம்ப சந்தோஷமா இருடா. நோன், அம்மாவை மன்னிச்சிடு. இப்படி உன்னை விட்டுட்டு போகிறேன், என்னை மன்னிச்சிடு நோன், என்னை மன்னிச்சிடு அப்படின்ட்டு அழுதுகிட்டே பாப்பாவோட ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஏஞ்சி அப்படியே சைலண்ட்டாக வெளியில் போகிறீங்க. ஜிமினா எதுவுமே கண்டுக்காத மாதிரி அப்படியே போகிறவங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்களா அழுதுகிட்டே போயிட்டுறீங்க. ஜிமின் அம்மா கவுச்சில் தான் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஏதோ சத்தம் போடுறீங்க அப்படின்றது நல்லா புரியுது. பட் எதுக்கு சண்டை போடுறீங்க அப்படின்றது மட்டும் புரியல. சவுண்ட்ஸ் கேட்டுக்கிட்டே அப்படியே தான் கவுச்சில் உட்காந்துட்ருக்காங்க. நீங்கள் அழுதுகிட்டே வீட்டை விட்டு வெளியிலையும் போகிறீங்க, அதையும் பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் அப்படியே தான் மேலேருந்து போகிறவங்களே பார்த்துக்கிட்டு நின்றுட்டுருக்காரு. ஜிமின் அம்மா அப்படியே திரும்பி ஜிமினையும் பார்க்குறாங்க. அப்படியே தான் அன்றைக்கி நைட்டு போயிருந்துருக்கோம். இப்போது நெக்ஸ்ட் டே ஜிமின் அப்புறம் நூன் 2 பேருமே ஆஃபீஸ்க்கு தான் கிளம்பிட்டுருக்காங்க. நூனா அம்மா எங்கன்னு சொல்லி நிறையவே கேட்டுகிட்டே இருக்கா. பட் யாருமே எந்த பதிலுமே சொல்லவே இல்லை. இப்போ நூன், பாட்டி மம்மி எங்கே போயிருக்காங்க, எனக்கு சொல்லுங்க மம்மி வேணும் எனக்கு. ஜிமின் அம்மாவா எதுவுமே கண்டுக்கவே இல்லை, சைலண்ட்டாக ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஜிமின், நோன் என்ன உனக்கு, உன் அம்மா தானே, அவள் இனிமேல் வரமாட்டான், உனக்கு அம்மான்ட்டு யாருமே கிடையாது, இனிமேல் நான் மட்டும்தான். மம்மி மம்மி இல்லையா, என்ன சொல்கிறீங்க? இப்போ ஜிமின் அம்மா, நோன் உங்கள் அப்பா பேச்செல்லாம் கேட்காத, மம்மி கோயில் போயிருக்காங்க, வந்துடுவாங்க, நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே வந்துடுவாங்க, புரியுதா? நீ என்ன பண்ணுற, இப்போ ஸ்கூலுக்கு கிளம்பு, நான் உங்கள் அப்பா கிட்ட கொஞ்சம் பேசணும், அதனால் அவன் இன்றைக்கி உன்னை ட்ராப் பண்ண மாட்டான். பாட்டி அப்போ மம்மி வந்துடுவாங்க தானே? கண்டிப்பாக வந்துடுவா, நீ எதுவுமே ஃபீல் பண்ணாத, ஓகே அப்படின்ட்டு டிரைவர்கிட்ட தான் வந்துட்டு பாப்பாவை ஸ்கூலுக்கு விட்டுட சொல்லிடுறாங்க. அப்படி தான் பாப்பாவும் போயிருப்பா. இப்போ ஜிமின் கிட்ட, ஜிமின் நைட்டு உங்கள் 2 பேத்துக்குள்ளே என்ன நடந்ததுன்ட்டு எனக்கு தெரியல, ஆனால் பங்கமாக ஏதோ நடந்திருக்குன்னு மட்டும் புரியுது. ஏன்னா இந்த 5 வருஷமாக உனக்கும் வயனுக்கும் நிறைய சண்டை நடந்திருக்கு. நீ நிறைய அவளை திட்டுவ, ஹர்ட் பண்ணுவ. பட் வயன் ஒரு வாட்டி கூட இந்த மாதிரி அழுதுகிட்டே ஓடினது கிடையாது. ஆனால் நைட்டு அவள் அழுதுகிட்டே போனா. எனக்கும் அவளை ஸ்டாப் பண்ணணும்னு தோணலை. பிகாஸ் அவள் அட்லீஸ்ட் இங்கேருந்து போயிட்டாலாவது சந்தோஷமாக இருப்பான்னு தோணுச்சு. அதனால நான் அவளை ஸ்டாப் பண்ணலை. அவள் எங்கே போயிருந்தாலும் அவங்க சந்தோஷமாக இருப்பாள். அண்ட் நீ அவளை ஹேட் பண்ணிட்டுருக்க, அதுக்கு ரீசன் என்னன்னு ஒரு வாட்டி எனக்கு சொல்ல முடியுமா? அம்மா அதான் தெரியும்ல, அவங்க தாத்தா நம்ம தாத்தாவை ஏமாத்துனாங்க, அதனால தாத்தாக்கு நிறையவே கான்சிக்வன்ஸ் பார்த்தாரு. அது என்னால் நான் பையன் ஃபேமிலியை ஹேட் பண்ணுறேம்மா. அதுதான் ரீசனா ஜிமின்? அவர் அப்படியே அவங்க அம்மாவை பார்க்குறாரு. சரி, நேற்று நைட்டு அவளை அந்த அளவுக்கு எதுக்கு அழுக வச்ச, அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றுமே இல்லாமலே அவள் அழுதுகிட்டே ஓடனா, எனக்கு அது என்னன்னு தெரியணும் ஜிமின். ஜஸ்ட் டெல் மீ. மா அது நான் எப்படி சொல்கிறது? அம்மா அவளை நான் புருஷனாக கண்டுக்கலன்னு சொல்லிட்டு அவள் ஊர்கிட்ட பேசிகிட்டு இருக்காமா?
ஓக்கிட்ட பேசிட்டு இருக்கான்னா எந்த அர்த்தத்தில் சொல்கிற? மா அவ அவ அவன் கூட ரொம்ப க்ளோஸாக பேசுகிறாமா. எனக்கு அது பிடிக்கல. அவன் நான் பாட்டிக்கு போனால் என்ன கூட கண்டுக்கல, நேராக அவகிட்ட தான் போகிறா. நான் உன்னை மிஸ் பண்ணுறேன், உன் சமையலை மிஸ் பண்ணுறேன், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீ தான் ரொம்ப அழகாக இருக்க பொண்டாட்டி அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காமா. இவன் எந்த அளவுக்கு அவன் கூட பேசி பழகலைன்னா அவன் அப்படிலாம் பேசுவான். இவ கொடுத்த ஃப்ரீடம் தானே அதெல்லாம். அதை நான் கண்டுபிடிச்ச அவகிட்ட கேட்டேன். அதுக்கு என்னென்னமோ பேசுனா. புதுசாக என்னை சந்தேகம் எல்லாம் படுறீங்களா, இனிமேல் உங்கள் கூட எல்லாம் வாழ முடியாதுன்ட்டு போகிறா. நானும் போகிறா அப்படின்னு விட்டுட்டேன். ஓ, வயன் ஊக்கிட்ட பேசினதும் 2 பேத்துக்குள்ளே ஏதோ இருக்குன்னு சொல்லி சந்தேகப்பட்டு நீ கேட்ட. மா இதுக்கு பேர் சந்தேகமா? நீயே சொல்லு. அவன் என்ன கூட கண்டுக்காம அவளுக்கிட்டே போய் சும்மா சும்மா பேசுகிறான்னா என்னம்மா அர்த்தம்? ஆமாம்ல, உன்னை கூட கண்டுக்காம பையன்கிட்டயே போய் பேசுகிறான். நீ அழகாக இருக்கேன்னு சொல்கிறான், மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறான். கரெக்ட் தான் ஜிமின், எல்லாமே கரெக்ட் தான். சொன்னா என்ன ஜிமின்? அவர் அப்படியே டேர்ன் பண்ணி அவங்க அம்மாவை பார்க்குறாரு. மா என்ன பேசுகிற? சொன்னா என்னன்னு கேட்குற? ஆமாம் ஜிமின், சொன்னா என்ன? அதான் உனக்கு உன் பொண்டாட்டியை பிடிக்காதுல்ல, நீ தான் ஹேட் பண்ணுறல்ல, இப்போ என்ன புதுசா பொசஸில் ஆகுற? என்ன பொசஸா? அப்புறம் இதுக்கு பேர் என்ன ஜிமின், பொசஸ் இல்லைன்னா? மா இல்லை, அவளோட புருஷனா நான் இருக்கேன்ல, அப்புறம் எப்படி அவள் இப்படிலாம் பண்ணலாம்? ஜிமின் வாய மூடு. அவள் என்ன பண்ணிட்டா? என்னடா பண்ணிட்டா? 2 பேத்துக்குள்ள ஏதோ இருக்குன்னு கேட்குற அளவுக்கு என்ன பண்ணிட்டா? அங்கே போயிருக்கா, ஃபார்முலா அவள் பேசுகிறதுக்கு அவள் ரிப்ளை பண்ணியிருக்கா. அதுக்கே நீ 2 பேத்துக்குள்ள ஏதோ இருக்குன்னு சந்தேகப்படுவியா? அறிவில்லையா ஜிமின்? படித்தவ தானே. நான் என்ன பண்ணேன்? வாய மூடு ஜிமின், போதும். ஆக்சுவலி உனக்கு வயன் டிசர்வ் கிடையாது, அதுதான் பிரச்சனை. ஜிமின், நீயும் அந்த பார்ட்டிக்கு போனால, அங்கே ஊ ஒய்ஃபும் உன்கிட்ட பேசினால, விச் மீன்ஸ் உனக்கும் ஊ பொண்டாட்டிக்கும் நடுவில் ஏதாவது இருக்கா? மா என்னம்மா? கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. உனக்கும் ஊ பொண்டாட்டிக்கும் நடுவில் ஏதாவது இருக்கா? இல்லைம்மா. அப்புறம் அங்கே ஃபார்முலா பேசுனதுக்கே சந்தேகப்படுவியா நீ? ஜிமின், ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. ஒரு கேர்ள் ஒரு பையன்கிட்ட பேசினதுக்கே அவங்க 2 பேத்துக்குள்ளே ஏதோ இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. சேம் திங், ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசினா அதுக்குள்ளே அவங்க 2 பேத்துக்கு ஏதோ இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு பார்ட்டின்னு போகும்போது 4 பேர் நம்மக்கிட்ட பேசுவாங்க, 4 பேரையும் நம்ம ரிப்ளை பண்ணணும். அதுக்குன்ட்டு பேசின எல்லாருக்கூடையும் ஏதோ இல்லீகல் லிங்க் இருக்குன்னு சொல்லிட்டா அப்புறம் ரிலேட்டிவ்ஸு ரிலேஷன்ஷிப்ஸு இதெல்லாம் எதுக்கு ஜிமின்? அவர் அப்படியே யோசிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பையன் மேலே உனக்கு லவ் இருக்குது, அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. என்ன? ஆமாம், உன் பொண்டாட்டி மேலே லவ் இருக்கிறதுனால தானே அவள் இன்னொரு ஆம்பளைக்கிட்ட பேசினா உனக்கு பொசஸ் ஆகுது, எப்படிலாம் கேட்க தோணுது. அவள் மேலே உனக்கு எந்த உணர்வுமே இல்லைனா அவள் என்னமோ பண்ணிக்கிட்டு போகணுன்னு தானே நீ இருக்கணும். பொசஸ் ஆகி அவள் கூட சண்டை போடுறேன்னா அப்போது அவள் மேலே உனக்கு சம்திங் இருக்குன்னு தானே ஜிமின் அர்த்தம். நம்ம லவ் பண்ணுற பர்சன் தானே, நம்மளை கண்டுக்காமல் இன்னொரு பர்சன்கிட்ட பேசினா இப்படி கோவப்படுவோம். இல்லை, இன்னொரு பர்சன் கூட க்ளோஸாக இருந்தாலும் கோவப்படுவோம். ஈவன் அவங்க அப்பா அம்மா பிரதர் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்ட இருந்தாலும் நம்மளை விட ரொம்ப க்ளோஸாக பேசினா நம்ம இப்படி தான் பொசஸ் ஆகும். நம்மளோட லவ்டு ஒன் கிட்ட மட்டும்தான் இந்த பொசசிவ்னஸ் நம்ம காட்டுவோம். புரியுதா ஜிமின்? முதல்ல உனக்கு அவன் மேலே இருக்கிற லவ்வை அதை ஃபீல் பண்ணு. அதை நீ ஃபீல் பண்ணாதான்
அவளுக்கு உன்னோட லவ் சொல்லி அவளையும் ஃபீல் பண்ண வைப்ப. இப்படி எப்பயோ நடந்து போன கதையை யோசிச்சு அவள் ஃபேமிலியும் அவளையும் ஹேட் பண்ணுறதை நிறுத்து. அண்ட் உனக்கு ஒரு உண்மையும் நான் சொல்ல போகிறேன், நல்லா கேட்டுக்கோ ஜிமின். தாத்தா ஏமாந்து போல, ஏமாத்துனதே நம்ம தாத்தா தான். அவர் அப்படியே ஷாக்காகி கேட்குறாரு, ஆமாம் ஜிமின், அந்த பேங்க் லோன், அந்த கரப்ஷன், இது எல்லாமே பண்ணதுக்கு ரீசன் என் அப்பா தான். எங்கள் அப்பாவால் தான் இந்த பிரச்சனை எல்லாமே அன்றைக்கி வந்துச்சு. வயன் தாத்தா எங்கள் அப்பா 2 பேருமே பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். பேங்க் லோன்ஸ்க்காக சம்திங் அவர் இல்லீகலாக சப்மிட் பண்ணி மணி எல்லாமே வாங்கியாச்சு. அது கண்டுபிடிக்கிற நேரத்தில் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகி என் அப்பாவை ஜெயிலுக்கு போகிற நிலமை. அந்த டைமில் பையனோட தாத்தா தான், இல்லை இது நானும் தான் சேர்ந்து பண்ணேன், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, அவனுக்கே ஏமாற்றி தானே அந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தேன்னு சொல்லி பொய்யான ஒரு பழியை சொல்லிட்டு எல்லாமே அவர் மேலே போட்டுக்கிட்டு அன்னைக்கு அவர் போனார்டா ஜெயிலுக்கு. இந்த உண்மை அவரோட பொண்ணா எனக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. பிகாஸ் அவங்க 2 பேர்த்துக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி. இது உண்மைன்னு நம்பிட்டு உங்கள் அப்பா உனக்கு சொல்லி நீயும் அதை தான் உண்மைன்னு சொல்லி நினச்சிட்டு அவங்க ஃபேமிலியை தேவையில்லாமல் ஹேட் பண்ணிகிட்ருக்க. இந்த உண்மையை பையன் தாத்தா, பையன் அப்பாக்கோ, பையன் ஃபேமிலிக்கிட்டேயோ கூட ஷேர் பண்ணதே கிடையாது. பிகாஸ் எங்கள் அப்பாவை அவங்க தப்பாக பார்ப்பாங்களோன்னு நினச்சி அவர் ஒரு வாட்டி கூட இந்த பற்றி யார்கிட்டையும் சொன்னதே கிடையாது. இந்த உண்மை எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ சொல்லு, யாரை ஏமாத்துனாங்க, யாரை ஹேட் பண்ணணும், யாரை கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் என்னன்றத யோசி ஜிமின் அப்படின்ட்டு அப்படியே அவங்க போகிறாங்க. இங்கே ஜிமினா அப்படியே தான் யோசிச்சுட்டு அப்படியே உட்கார்றாரு. என்ன, அவங்க தாத்தா ஒன்றும் பண்ணலையா? தப்பு நம்ம தாத்தா தான். அப்படி இவ்வளோ நாளாக சொன்ன ஸ்டோரியில் உண்மை கிடையாதா? நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனா? அண்ட் ஃபயன் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கா? அதனால தான் நான் அவளை பொசஸில் இப்படி பேசினேனா? என்ன சொல்கிறாங்க இவங்க? அப்போ நம்ம யாரை ரொம்ப லவ் பண்ணுறோமோ அவங்க நம்மளை விட மற்றவங்க கூட க்ளோஸாக இருந்தால் இப்படி பொசஸ் ஆவோமா? அப்போ பையன் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்ட்டு அப்படியே தான் நினச்சிட்டே உட்காந்துட்ருக்காரு. இந்த டைமில் அவருக்கு கால் வருது ஊக்கிட்ட இருந்தா. அவரும் அட்டன் பண்ணுறாரு. இப்போது, டேய் ஜிமினா, என்னடா நைட்டு பார்ட்டிலேருந்து இப்படி போயிட்டீங்க? டேய், என் தங்கச்சி அவள் பர்ஸை கூட மறந்துட்டு போயிட்டாடா. உன் தங்கச்சியா? யாரு? உன் பொண்டாட்டிடா. பையனா? ஆமாம், அவளை தான் சொல்லிட்டு இருக்கேன். பர்ஸ் கூட விட்டுட்டு போயிட்டா. எங்கள் வீட்டில் தான் இருக்குடா, எடுத்து வச்சிருக்கா என் பொண்டாட்டி, வந்து வாங்கிக்கோங்கடா. என்ன சொல்கிற? பையன் உனக்கு சிஸ்டரா? என்னடா என்னாச்சு உனக்கு? உன் பொண்டாட்டி எனக்கு சிஸ்டர் தானே, என்ன புதுசாக கேட்குற? ஃப்ரெண்டோட ஒய்ஃப்னா எனக்கு தங்கச்சி மாதிரி தான்டா. ஈவன் நீ பையன்கிட்ட கேட்டாலும் என் அண்ணா மாதிரி தான் சொல்லுவா. போடா லூஸு. சரி வந்து பர்ஸை வாங்கிக்கோ அப்படின்ட்டு அவர் வந்து கால் கட் பண்ணுறாரு. இங்கே ஜிமினா அந்த காலை கட் பண்ணிவிட்டு அப்படியே தான் யோசிச்சுட்டே உட்காந்துட்ருக்காரு சேரில். ஷிட், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அவர் ஹேரை அப்படி பிடிச்சிக்கிறாரு. என்னெல்லாம் பேசிட்டாங்கள, பொசசிவ்னஸ் இதெல்லாம் நான் பண்ணேனா? அப்போ அவன் மேலே நம்மளுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கா? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. ஜிமின், உன் மூஞ்ச அவளுக்கு எப்படிடா காட்டுவேன்?
என்னெல்லாம் பேசிட்டோம்? என்ன நம்ம இப்படி பிஹேவ் பண்ணோம்? நம்ம டீசென்சியில் எங்கே போச்சு? ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படியா பேசுகிறது? அவளை நான் விரும்புகிறனோ இல்லையோ, ஆனால் இப்படி நான் பேசினேன். எனக்கு என்ன நினச்சாலும் எனக்கே கோபமாக வருது. ஐயோ, என் மூஞ்சை எப்படி காட்டுவேன்? எவ்வளோ ஹர்ட் ஆயிருப்பா. ஜிமின், போதும், முதல்ல போய்ட்டு அவகிட்ட ஒரு சாரி கேட்கலாம் அப்படின்ட்டு அப்படியே தான் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி உங்களை தேடிட்டு உங்கள் வீட்டுக்கு தான் வராரு. இப்போது வீட்டுக்குள்ளே என்டர் ஆனதோ உங்கள் அம்மா தான், ஜிமின் என்ன இங்கே ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்க? அது வந்து ஆண்டி. வாப்பா உள்ளவா. இந்த 5 இயர்ஸாக எவ்வளோ வாட்டி கூப்பிட்டுருப்போம், ஒரு வாட்டி கூட வந்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்க, நம்பவே முடியல. அது வந்து ஆண்டி வயன்னு இருக்கா மேலே ரூமில். அதான் பையனை பார்க்கலான்ட்டு. ஓஹோ, ஒய்ஃப்காக வந்தீங்களோ? போங்க மேலே தான் இருக்கா. ஓகே ஆண்டி அப்படின்ட்டு அப்படியே தான் அவங்கள தேடி மேலே வராரு. நீங்கள் பெட்டில் படுத்துட்டு அப்படியே தான் எதையோ யோசிச்சுட்டே இருக்கீங்க. உங்கள் ரூம் டோர் ஓப்பன் ஆகிற சவுண்ட் கேட்குது. நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமின் அப்படி தான் வெடுக்குன்னு உட்காடுறீங்க. ஜிமின், நீங்களா? அவர் ஹெட் டவுன் பண்ணிக்கிட்டு ஸ்லோவாக உள்ளே வராரு. அந்த டோர் அப்படியே க்ளோஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. என்னாச்சு? பாப்பா எதுவும் அழுகுறாளா அம்மாவை பார்க்கணுன்ட்டு? அவர் ஸ்லோவாக ஹெட்டப் பண்ணி உங்களை பார்க்குறாரு. கண்ணு ஃபுல்லாக டியர்ஸாக இருக்குது. ஏன் ஜிமின், கண்ணு ஃபுல்லாக தண்ணி? ஏன் அழுகுறீங்க? பாப்பா ரொம்ப அழுகுறாளா? என்னை பார்க்கணுன்னு சொல்கிறாளா? அதுவா? வயன், சொல்லுங்க. பாப்பா ரொம்ப அழுகுறாளா என்ன? கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா? கீழே இருக்காளா அப்படின்ட்டு அப்படியே ஓட பார்க்குறீங்க. இப்போ ஜிமின், இல்லை பாப்பா வரலை. அப்புறம் என்னாச்சு? ஆமாம், பாப்பா கேட்டாதான். காலையிலேருந்து அம்மா எங்கே காணோன்னு கேட்டுட்டு தான் இருக்கா. அம்மா, உங்கள் அம்மா கோயிலுக்கு போயிருக்கா, ஈவினிங்குள்ளே வந்துடுவாங்கன்னு சொல்லி சமாதானப்படுத்தி ஸ்கூலுக்கு அமுச்சிட்டாங்க. ஓ அப்படிங்களா? பழகிடுவா ஜிமின். கொஞ்ச நாள் அழுவா, அப்புறம் பழகிடுவா, மறந்துடுவா. நீங்கள் அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. அவ பழகிடுவா ஜிமின் அப்படின்ட்டு அப்படியே உங்கள் கண்ணில் இருந்து டியர்ஸ் வருது. அவர் அப்படியே பார்க்குறாரு. நீ ஏன் அழுகிற? நான் தான் பெத்த தாயாச்சே, அழுக வராமல் எப்படி இருக்கும்? என்னதான் இருந்தாலும் என் புள்ள இல்லை. அவ என்ன மறந்துடுவா குழந்தை. ஆனால் நான் குழந்தை கிடையாது. என் குழந்தை மறைக்கிறதுக்கு அதான் அழுக வருது. கொஞ்ச நாள்ல நானும் பழகிடுவேன். அம்மா, நீங்கள் என்ன இங்கே அதை சொல்லவே இல்லை அப்படின்ட்டு உங்கள் டியர்ஸை அப்படியே வைப் பண்ணிட்டு கேட்குறீங்க. அவரா ஸ்லோவாக உங்ககிட்ட வராரு. அவர் கண்ணில் இருந்து டியர் வந்து அப்படியே ஃபால் ஆகுது. ஏன் நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க? என்னாச்சு? உங்களை இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. என்னாச்சு ஜிமின்? வயன், சாரி. எதுக்கு? உன்னை கண்டபடி பேசினதுக்கு, உன்னை ஹர்ட் பண்ணதுக்கு, உங்க ஃபேமிலி பண்ணாத தப்புக்கு, உங்க எல்லாரையும் ப்ளேம் பண்ணதுக்கு, அது ரீசனாக வச்சு
உன்னை நான் 5 இயர்ஸாக கொடுமைப்படுத்தினதுக்கு எல்லாத்துக்குமே என்ன மன்னிச்சிடுவாயன் அப்படின்ட்டு பட்டன் அப்படியே உங்கள் காலில் விழுந்துடுறாரு. நீங்களா அப்படியே ஜிமின் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு அப்படியே பின்னாடி போயிடுறீங்க. இல்லை வயன், நான் என்ன தப்பு பண்ணேன்ட்டு இன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சது வயன். தப்பே செய்யாத உன்னை நான் என் வார்த்தையால் நிறைய காயப்படுத்திட்டேன் வயன், என் மன்னிச்சிடு அப்படின்ட்டு உங்கள் ஹேண்ட்ஸை பிடிக்கிறாரு. நீங்களா அப்படியே அவரை பார்க்குறீங்க. நான் ஒத்துக்கிறேன், பண்ணது எல்லாமே தப்பு தான். ஆனால் நான் இவ்வளோ நாளாக எவ்வளோ டம்பாக இருந்தேன்னு இப்போ தான் எனக்கு புரியுது. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் வயன், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஐம் சாரி, ஐம் லிட்ரலி சாரி. கடைசியில் உன்னை அப்படி பேசினேன் என் ஃப்ரெண்டோட சேர்த்து வச்சு. அது கூட உன் மேலே எனக்கு ஏதோ மூலையில் ஃபீலிங்ஸ் இருக்குது, அதில் தான் நான் பொசஸ் ஆகி பேசுகிறேன்னு கூட எனக்கு புரியலடி. எனக்கு புரியல பையன், மன்னிச்சிட பையன். அவன் உனக்கு அண்ணா மாதிரின்னு புரிஞ்சுக்காம இப்படி உன்னை காயப்படுத்திட்டேன். ஐம் சாரி வயன், ஐம் சாரி. உங்களுக்கும் கண்ணில் டியர்ஸ் அப்படியே ஃபால் ஆகுது. என்ன எதுவுமே பேச மாட்டேன்ற? எனக்கு எதுவும் பேச தோணல ஜிமின், அதான். ஏன் நான் சொல்றது எதுவும் உனக்கு நம்ப முடியலையா? நடிக்கிற மாதிரி தோணுதா? அப்படி கிடையாது. நீங்க சொன்னது எல்லாமே நான் நம்புறேன் தான். ஏன்னா நீங்க நடிக்கிற டைப் கிடையாது. உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு, அதனால தான் எப்பவுமே வராத எங்க வீட்டுக்கு என்ன தேடி வந்திருக்கீங்க. புரியுது. ஆனா நீங்க பேசின இந்த வார்த்தை எல்லாம் ரொம்ப வலிக்குதே, ரொம்ப ரொம்ப வலிக்குது. என்ன பண்ணட்டும்? நான் என்ன பண்ணட்டும் ஜிமின்? 5 இயர்ஸா நீங்க என்ன ஒரு நாள் கூட ஆசையா பேசினதில்லை, ஆசையா என்கிட்ட இருந்ததும் கிடையாது. ஆனா நான் என்னைக்குமே உங்களை ஹேட் பண்ணதே இல்லை. நான் உங்களை எப்பவுமே லவ் தான் பண்ண ஜிமின். உங்களுக்கு லவ் தான் காட்ட ஆசைப்பட்டேன். ஒரு வைஃபா உங்க கூட சந்தோஷமா இருக்கத ஆசைப்பட்டேன். நோனுக்கு நம்ம ஒரு பெஸ்ட் பேரண்ட்ஸா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீங்க அதுக்கான ஸ்டெப் ஒரு நாள் கூட எடுத்து வச்சதில்லை. பரவாயில்ல, நம்மளுக்கு கிடைச்ச வாழ்க்கை இப்படிதான் நினைச்சு வாழ ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு நீங்க பேசினதுல ரொம்ப வலிக்குது ஜிமின், ரொம்ப வலிக்குது அப்படின்ட்டு அழுதுட்டு அப்படியே அந்த பெட்டில் உட்காடுறீங்க. இங்கே ஜிமின் கண்லேயும் டியர்ஸ் அப்படியே ஃபாலோ ஆகிட்டே இருக்கு. அப்படியே ஓடி வந்துட்டு உங்கள் கால்கிட்ட உட்காடுறாரு. நீங்களா ஏன் அங்கே உட்காருங்க, ஏந்திரிங்க ஜிமின். இல்லை, நான் இங்கே உட்கார்றதுக்கு டிசர்வ் தான் பையன். எனக்கு புரியுது உன்னோட வலி. என்ன மன்னிச்சிட்ரி. எப்பயோ ஏதோ நடந்தத
நான் உன் மேலே காட்டி இவ்வளோ நாளாக உன்னை இப்படி சித்திரவதை பண்ணிட்டேன். ஐம் சாரி வயன். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சது, அதை உன்கிட்ட சொல்கிறேன். நான் கடைசியாக உன்னை ஃப்ரெண்டோட சேர்த்து வச்சு பேசினது ரொம்ப பெரிய தப்பு. அது அப்புறமா தான் எனக்கு புரிய வச்சாங்க அம்மா. ஒரு பர்சன் மேலே நம்மளுக்கு லவ் இருந்தால் தான் பாசிட்டிவ்னஸ் வரும். உனக்கு உன் பொண்டாடி பிடிக்காதுன்னு சொல்கிறியே, அப்போ இவ்வளோ பொசசிவ் ஏன் ஆகுற? அந்த பொசசிவ்னஸ்க்கு ரீசன் என்னன்னு கேட்டாங்க. அப்புறமா தான் யோசிச்சு பார்த்தேன், உன்னை எனக்கு பிடிக்கலன்னா நான் ஏன் பொசஸ் ஆகணும்? உன்னை ஏன் அப்படி பேசணும்? நான் ஏன் அப்படி ஆகணும்? யோசிச்சு பார்த்தேன். எனக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு வயன். எப்பயோ தாத்தா காலத்தில் நடந்த விஷயத்த அது உண்மை நினச்சி அதில் என்னென்னமோ யோசிச்சு என் ஃபீலிங்ஸை வெளியில் வர விடாமல் தடுக்கி அப்போ எப்பயோ நடந்த விஷயத்தை ஞாபகப்படுத்த வச்சு உன்னை ஹர்ட் பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளோ நாளா. பார்த்தா அந்த விஷயமே தப்புன்னு தெரிஞ்சது. தப்பு பூரா எங்க மேலதான் இருக்குன்னு தெரிஞ்சது. அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி எப்பவுமே நாங்க தான் உங்களை ஹர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நீங்க இல்லை. உண்மையா சொல்லியோன்னா உங்க ஃபேமிலி தான் ரொம்ப கிரேட் வயன். இவ்வளோ பெரிய விஷயத்த உங்க மேல போட்டுக்கிட்டு சொசைட்டியில் நீங்க பேட் ஆகி எங்களை காப்பாத்திட்டீங்க. எனக்கு என்னமோ நான் தான் உனக்கு டிசர்வ் கிடையாதுன்னு தோணுது. நான் தான் உனக்கு டிசர்வ் கிடையாதுன்னு தோணுது பையன். தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன் பையன். நான் உன்னை இங்கிருந்து கூட்டிட்டு போக வரல. உனக்கு நான் டிசர்வ் கிடையாது வையன். பாப்பாவை நீ என்கிட்ட விட்டுட்டு வந்துட்டேன். ஈவினிங் பாப்பாவை நான் எங்கேயே விட்டுடுறேன். உனக்கும் பாப்பாவுக்கும் நான் டிசர்வ் கிடையாது. நான் டிசர்வ் கிடையாது வையன். ஒன் திங், இவ்வளோ நாளாக நான் உனக்கு பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. என் மன்னிப்பை மட்டும் நீ ஏற்றிக்கோ. என்னை ஏற்றுக்க சொல்லி கேட்கலடி, மன்னிப்பை மட்டும் ஏற்றிக்கோ வயன். நீ இங்கே இருந்தாதா சந்தோஷமாக இருப்பேன். பாப்பா உன் கூட இருந்தாதா சந்தோஷமாக இருப்பேன். பாப்பா இங்கே வந்துடுவா. சந்தோஷமாயிரு பாப்பாவோட. என்ன மன்னிச்சிடுவையன், இன்னொரு வாட்டி கேட்குறேன்டி அப்படின்ட்டு அப்படியே உங்கள் காலில் விழுந்துட்டு அப்படியே தான் அழுகிறாரு. உங்களுக்கும் செம்மையாக அழுக வருது. அப்படியே தான் அவர் அங்கேருந்து அழுதுகிட்டேயும் போயிடுறாரு. நீங்களா அப்படியே பெட்டில் உட்காந்துட்டு செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. அப்படியே தான் டைம் ஸ்கிப்ஸ். ஈவினிங் போல் பாப்பாவையும் டிரைவர் கூட தான் உங்கள் வீட்டுக்கு அமுச்சு விட்டுடுறாங்க. பாப்பாவா உங்களை பார்த்ததும் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரா. நீங்களும் அப்படியே தான் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ்ஸஸாக கொடுக்குறீங்க. மம்மி இங்கே இருக்கீங்களா? பாட்டிக்கிட்ட கேட்டால் நீங்கள் கோவிலுக்கு போயிருக்கீங்க, ஈவினிங் வந்துடுவீங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் என்ன பாட்டி வீட்டில் இருக்கீங்க? நோன். என்னாச்சு மம்மி, ஏன் அழுகுறீங்க? ஒன்றும் இல்லை. மிஸ் பண்ணியா? அம்மாவை மிஸ் பண்ணியா? ஆமாம், ரொம்ப மிஸ் பண்ணேன். மார்னிங்லேருந்து கேட்டுகிட்டே இருந்தேன். அப்பா இனிமேல் அம்மா வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. அழுகையாக வந்துச்சு. அப்புறம்தான் பாட்டி இல்லை வந்துடுவாங்கன்னு சொன்னாங்க.
பார்த்தா நான் இங்கே வந்திருக்கேன். என்னாச்சு? டேடி எங்க? ஏன் நீங்கள் இருந்தால் டேடி இல்லை, டேடி இருந்தால் நீங்கள் இல்லை, என்னாச்சு அப்படின்ட்டு பாப்பாவுமே அழுகுது. உங்களுக்கா அவள் அழுகிறது பார்த்து ரொம்ப கஷ்டமாக போகுது. இல்லை நீயே அழுகிற, அழுகாத, அழுகாத அப்படின்ட்டு டியர்ஸ்லாம் தொடச்சி விட்டுடுறீங்க. டேடி வீட்டில் தான் இருக்காரு. தோ இப்போ நானும் கிளம்பிடுவேன். 2 பேரும் சேர்ந்து டேடி கிட்ட போயிடுவோம். ஆ அப்படியா? உண்மையாவா? ஆமாம், இதோ போயிடுவோம். நான் சும்மா எங்கள் அம்மாவை பார்க்கணும் போல தோணுச்சா, அதனால தான் கோவிலேருந்து டைரெக்டாக இங்கே வந்துட்டேன். அம்மாவை பார்த்துட்டேன், கிளம்பிடலாம் நம்ம வீட்டுக்கு. அப்படியா? போயிடலாம் மம்மி, போயிடலாம். சரி அழுகாத, போயிடலாம், போயிடலாம் அப்படின்ட்டு பாப்பாவை கையோடு கூட்டிக்கிட்டு அப்படியே தான் ஜிமினை தேடி வீட்டுக்கும் வந்துடுறீங்க. ஜிமின் அம்மாவா அப்படியே உங்களை பார்க்குறாங்க. அவங்களுக்கு அழுகையாக வருது. அப்படியே வந்து உங்களை ஹக் பண்ணுறாங்க. நீங்களும் ஹக் பேக் பண்ணிக்கிறீங்க. பையன் நீ வருவன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அத்தை அவர் இல்லையா வீட்டில்? அவன் இல்லைடா. நோன் நீ போ, நான் வரேன். சரிங்க மம்மி அப்படின்ட்டு பாப்பா அப்படியே மேலே போகிறா. அத்தை அவர் வந்து என்னை இன்னைக்கு பார்த்தாருத்த. நிறைய சாரிலாம் சொன்னார். வந்தானா? சாரி சொன்னானா? கடைசியில் நான் உனக்கு டிசர்வ் கிடையாது, நீ ஹாப்பியாக இரு பாப்பாவோட, பாப்பாவை இங்கே அனுப்பிடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அழுதுகிட்டே. அப்படியே சொன்னா? ஆமாங்க அத்தை. அவர் என்ன பண்ணாரு? நடந்தது தெரியாம தானே அப்படி பிஹேவ் பண்ணாரு. எப்பயோ நடந்தத இப்போ நடந்த மாதிரி யோசிச்சு அந்த கோவத்தை என் மேலே காட்டிட்டார், அவ்வளோதானே. இப்போதான் புரிஞ்சுக்கிட்டாரு அத்தை. பாப்பாவுக்கு அம்மா இல்லைனாலும் அப்பா இல்லைனாலும் கஷ்டமாக தானே இருக்கும். அவரை நான் என்றைக்குமே ஹேட் பண்ணதில்லையே. அதான் வந்துட்டேன் அத்தை. ஜிமின் அம்மாவா அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க. பையன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுகுறாங்க. நீங்களா உங்களை டேப் பண்ணி கொடுத்துட்டே இருக்கீங்க. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீ திரும்பி வருவேன்ட்டு. அவன் பண்ணதுக்கு அவன் உனக்கு டிசர்வ்டு கிடையாது தான், கரெக்டாக தான் சொல்லியிருக்கா பையன். அத்தை நீங்களும் என்னதான் இப்படி பேசுகிறீங்க? அப்படிலாம் எதுவும் கிடையாது. அவர் தங்கமானவர். நடந்த ராங் சிச்சுவேஷன்ஸ்னால தான் இதெல்லாம் நடந்ததே தவிர அவர் வேணும்னுக்கே எதுவுமே பண்ணல அத்தை. என் புருஷன் நல்ல மனசுள்ளவர் தான், அது எனக்கு தெரியும். என்னதான் நோன் எங்களுக்குள்ள மிஸ்டேக்காக வந்தாலும் என் மேலே இருக்கிற கோவத்தை என்றைக்குமே பாப்பா மேலே காட்டினது கிடையாது. அவர் என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, ஆனால் அந்த கோவத்தில் தான் அதெல்லாம் காட்டாமல் மறைச்சிட்ட மாதிரி சொன்னார். அது அவருக்கே தெரியல, நீங்கள் தான் உணர வச்சுருக்கீங்க. அப்புறம் என்னத்த புரிஞ்சுக்கிட்டாருல என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்ட்டு. இது போதாதா பையன் அப்படின்ட்டு அப்படியே உங்கள் ஃபோர் ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணுறாங்க. இந்த டைமில் ஜிமினும் வீட்டுக்குள்ளே என்டர் ஆகுறாரு சோகமாக. பார்த்தா நீங்கள் பையன் அப்படின்றாரு. இப்போ ஜிமின் அம்மா நீங்கள் 2 பேரும் பேசுங்க அப்படின்ட்டு அப்படியே தான் அவங்க நுண்ணை தேடி மேலே போயிடுறாங்க. இங்கே ஜிமினா அழுதுகிட்டே உங்களை பார்க்குறாரு. இப்போ நீங்கள் ஜிமின் நீங்கள் எனக்கு டிசர்வ்டு தான் ஜிமின் அப்படின்றீங்க. இதை கேட்டு தான் அவர் அழுதுகிட்டே வந்து அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு செம்மையாக அழுகிறாரு. நீங்களா அவர் முதுகில் டேப் பண்ணி கொடுத்துட்டே இருக்கீங்க. சாரி பையன், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டேன், ரொம்ப சாரி. நீ திரும்பி வருவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சாரி பையன்.
ஐம் சாரி டி. இப்போ நீங்கள் அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, நான் உங்கள் சாரியை ஏற்றுக்கிறேன் ஜெமீன். அப்புறம் நீங்கள் பேசுனது எல்லாத்துக்கும் நானும் ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுக்கணும்ல. நான் உங்களை என்றைக்குமே ஹேட் பண்ணது கிடையாது ஜெமீன். பாஸ்டில் என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நம்ம மேரேஜ் நடந்ததுக்கப்புறம் நான் உங்களை விரும்ப ஆரம்பித்தேன். உங்கள் கூட லைஃப் ஹாப்பியாக லீட் பண்ண ஆசைப்பட்டேன். ஒரு பொண்டாட்டியாக உங்கள் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். உங்களுக்கும் என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, அது உங்களுக்கு உணர வச்சுட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது உண்மையாக சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு என் மேலே ஹேட் மட்டும்தான் இருக்குன்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருந்தேன். நீங்கள் பொசசிவ்னஸில் அப்படி பேசுனேன்னு சொல்லும்போது கோபமாக இருந்தாலும் ஏதோ ஒரு மூலையில் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்தது. என்ன பண்ணுறது, நானும் ஒரு பொண்ணு தானே. பொண்ணுனால இப்படி தான் பிறந்து அம்மா வீட்டில் வளர்ந்து கல்யாணம்னு சொல்லி ஒன்று பண்ணி மாமியார் வீட்டுக்கு வருவோம். அங்கே 20 years, இங்கே மற்ற லைஃப். இருக்கிற பிளேஸில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகணுன்னு தான் ஆசைப்படுவோம். உங்கள் கூட நான் சந்தோஷமாக தான் வாழ ஆசைப்படுறேன் ஜெமீன். ஹே, என்னடி ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ல, அதான் இப்படி. இல்லை ஜெமீன், ஹர்ட் பண்ணிங்க தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்டீங்களே, அது போதாதா உங்கள் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு? இந்த 5 வருஷமாக நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு நான் பார்த்துட்டு தானே இருந்தேன். அது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு காலில் விழுந்து எனக்கு மன்னிப்பு சொன்னீங்களே, இது போதாதா ஜெமீன் உங்களை மன்னிச்சு ஏற்றுக்கிறதுக்கு? என் மேலே எவ்வளோ கோவம் இருந்தாலும் என் மூலயமா கிடைச்ச பாப்பா நோன், அது ஆக்சிடென்டலாகவே இருக்கட்டும். பாப்பா மேலே நீங்கள் காமிச்ச லவ், அது போதாதா ஜெமீன் உங்கள் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு? ஆனால் ஒன்று மட்டும் கேட்டுக்கிறேன், இனிமே பொசஸ் ஆனா அப்படி மட்டும் பேசிடாதீங்க. ரொம்ப வலிக்குது ஜெமீன், தாங்க முடியல. இதை கேட்டதும் அவர் உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. மன்னிச்சிடு பையன், இனிமே அப்படி பேச மாட்டேன். எனக்கு தெரியாத என் பையன் எப்படின்ட்டு கோபத்தில் வந்த வார்த்தடி அதெல்லாம். மன்னிச்சிடு பையன், என்ன ரொம்ப பேசிட்டேன், மன்னிச்சிடு அப்படின்ட்டு அழுதுகிட்டே உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்களும் தான் ஹக் பேக் பண்ணிக்கிறீங்க. இப்போ அவர் அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, என்ன ஹோல் ஹார்ட்டடாக மன்னிச்சிட்ட தானே? மன்னிச்சிட்டேன். உங்கள் கூட ஹாப்பியாக லைஃப் லீட் பண்ணதான் ஆசைப்பட்டுட்ருக்கேன் ஜெமீன். எனக்கு நீங்கள் நோன் அத்தை எல்லாருக்கூடையும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், அது போதும் ஜிமின் இந்த லைஃப்க்கு. இப்போ ஜிமினா அப்படியே உங்கள் லிப்ஸை கேப்சர் பண்ணிக்கிறாரு, அழுதுகிட்டே கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் அழுதுகிட்டே அந்த கிஸ்ஸை வாங்கிட்டுருக்கீங்க. மன்னிச்சிடுவேன், மன்னிச்சிடு அப்படின்ட்டு உங்கள் ஃபோர்ஹெட் அவர் ஃபோர்ஹெடுக்கு அட்டாச் பண்ணுற மாதிரி அப்படியே வச்சுக்கிறாரு. இப்போ அப்படியே தான் கட் பண்ணா நோனு டேடி மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்த்து ஓடி வரா. நீங்களா அப்படியே பார்க்குறீங்க, நோன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை தூக்கி வச்சுக்கிறீங்க. நூனா டேடி வந்துட்டிங்களா
அப்பா இப்போ தான் எனக்கு ஹாப்பியாக இருக்குது. அங்கே போனால் நீங்கள் இல்லை, இங்கே வந்தால் மம்மி இல்லை. எனக்கு அழுகையாக வந்துடுச்சு. இப்போ ஜெமினா, இனி மம்மியும் எங்கே போக மாட்டா, நானும் எங்கேயும் போக மாட்டேன். நம்ம எல்லாருமே இங்கே தான் ஹாப்பியாக இருக்க போகிறோம். ஆ அப்படியா? ஆமாம். இனிமேல் நீ அழுகக்கூடாது, ஓகே? அழுகலை. அப்போ மம்மி இங்கே தானே இருப்பாங்க? இங்கே தான் இருப்பா. மம்மி டேடி இங்கே தானே இருப்பார்? இங்கே தாண்டா இருப்பார். சரி. அப்போ ஹாப்பி தான். ஹாப்பியா என்னொன்று குட்டி? ஹாப்பியா அப்படின்ட்டு ஜிமின் பாப்பாவோட சிக்கில் கிஸ் பண்ணுறாரு. நீங்களா அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் எல்லாரையும் பார்த்து ஜிமின் அம்மா அவ்வளோ ஹாப்பி டியர்ஸோடு பார்த்துட்ருக்காங்க. இப்போ நீங்கள் அவங்கள பார்க்குறீங்க, அப்படியே தான் கிட்ட போகிறீங்க. அத்தை என்னத்தை அழுகிறீங்க? ஹாப்பி டியர்ஸ் பையன், ஹாப்பி டியர்ஸ். உங்கள் எல்லாரையும் இப்படி தான் சேர்ந்து வச்சு பார்க்கணுன்னு ரொம்ப நாள் கனவு இன்னைக்கு தான் நிறைவேறிடுச்சு. சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பையன் அப்படின்ட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. எல்லாம் உன்னால தான். அவன் இவ்வளோ நாள் இவ்வளோ ஹர்ட் பண்ணி உன்னை காயப்படுத்தினா கூட நீ பெரிய மனசு. அவனை மன்னிச்சு இங்கே வந்த. அவனே உனக்கு டிசர்வ் இல்லைன்னு நினச்சி போயிட்டான். ஆனால் நீ இந்த உறவை விட்டு போகக்கூடாதுன்னு தாக்கு பிடிச்சி வந்த பார்த்தியா? உண்மையாகவே உனக்கு ரொம்ப பெரிய மனசு பையன். உண்மையாகவே நாங்கள்லாம் உனக்கு டிசர்வான்னு எனக்கு தெரியல. அத்தை என்ன பேசுகிறீங்க? இல்லை பையன், உண்மையாக தான் சொல்கிறேன். நாங்கள் எல்லாருமே உனக்கு டிசர்வான்னு தெரியல. ஆனால் நீ மட்டும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப டிசர்விங் பர்சன். தேங்க்யூ பையன், தேங்க்யூ ஸோ மச். அத்தை என்னத்தை என் ஹோல் ஹார்ட்டடாக சொல்கிறேன். என் பையன் உன்னை இவ்வளோ நாள் ஹர்ட் பண்ணதுக்கு ரொம்ப சாரி. அவன் உன்னை புரிஞ்சுக்கிட்டு வந்தப்போ நீயும் அவனை புரிஞ்சுக்கிட்டு அவனை மன்னிச்சு இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி பையன். அத்தை அப்படின்ட்டு அவங்கள ஹக் பண்ணிக்கிறீங்க. அவங்களும் உங்களை ஹக் பேக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே தான் ஃபியூ டேஸ் கிட்ட போகுது. இப்போல்லாம் ஜிமின் உங்ககிட்ட ரொம்பவே நல்லா பேசுகிறாரு, நல்லாவே பழகுறாரு. அப்புறம் பாப்பாக்கிட்ட எந்த அளவுக்கு லவ் காட்டுறாரோ அந்த அளவுக்கு உங்ககிட்டயும் லவ் காட்டிகிட்ருக்காரு. நீங்கள் ஒய்ஃபாக அவருக்கு என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அது எல்லாமே அவ்வளோ ஹாப்பியாக ரிசீவ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது ஒன் டே நீங்களும் அப்புறம் ஜிமின் அம்மா எல்லாம் உட்காந்துட்டு சம்திங் பேசிகிட்ருக்கீங்க. இப்போ ஜிமின் அம்மாவா, பையன் இப்போது ஜிமின் ரொம்பவே மாறிட்டான்ல, நிறைய சேஞ்சஸ் தெரியுதுல்ல? ஆமாங்க அத்தை, முன்ன மாதிரி இல்லை. நிறைய என்கிட்ட பேசுகிறாரு, சந்தோஷமாக பேசுகிறாரு, என்னை ஹக் பண்ணுறாரு. பாப்பா எவ்வளோ லவ் காட்டுறாரோ அந்த அளவுக்கு லவ் எனக்கும் காட்டுறாரு. ஆமாங்க அத்தை, ரொம்பவே மாறிட்டாரு. ஆமாம். இருந்தாலும் பையன் சொல்லுங்க அத்தை. அது இப்படி கேட்குறேன்னு தப்பாக நினைக்காத. 2 பேரும் தனித்தனியாக தானே இருக்கீங்க, நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அது ஆமாங்க அத்தை, அவர் என்கிட்ட நல்லா பழகுறாரு தான். இருந்தாலும் அதுக்கு மேலே எதுவும் போனதில்லை. ஒருவேளை அப்படி இப்படின்னு பழக தயங்குறானோ? அது என்னன்னு தெரியல அத்தை. சரி பையன், இன்னைக்கு நைட் நானும் நோனும் இங்கேருந்து கிளம்புறோம். எங்க அத்தை? 1 வாரத்துக்கு நாங்கள் 2 பேரும் வெக்கேஷனுக்கு போகிறோம். நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டில் என்னமோ பண்ணிக்கோங்க, நாங்கள் போகிறோம். அத்தை என்ன, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இங்கே இருங்க. அதெல்லாம் முடியாது, நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன்.
நான் இங்கேருந்து பாப்பாவை கூட்டிக்கிட்டு ஒரு வாரத்துக்கு போயிட போகிறேன். நீயும் உன் புருஷனும் நல்லா பேசி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு எனக்கு கூடி சீக்கிரத்தில் ஒரு பேரனை கொடுக்குற வழியை பாருங்க. அதாவது நான் எப்படி? நீ தானே அவனோட பொண்டாட்டி, நீயும் தான் மூவ் எடுக்கணும். எடுத்து பாரு. நான் வெக்கேஷன் எதுவும் திரும்பி வரப்போ எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சதுன்னு நீ சந்தோஷமாக என்கிட்ட சொல்லணும். அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, ஈவினிங் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவங்களும் ஈவினிங் போல் பாப்பாவை கூட்டிக்கிட்டு அப்படி தான் கிளம்பி போயிருந்துருப்பாங்க. இப்போது நைட் ஆகுது. ஜெமினும் வீட்டுக்கு வராரு. வந்ததும் உங்களை தான் கூப்பிட்றாரு. நீங்களும் வெளியில் வரீங்க. என்னடி வீடே சைலண்ட்டாக இருக்கு, யாரும் இல்லை வீட்டில்? இல்லை ஜெமின். எங்கே போயிருக்காங்க? அது அத்தை பாப்பாவை கூட்டிகிட்டு 1 வீக்குக்கு வெக்கேஷன் சொல்லி கிளம்பிட்டாங்க. வெக்கேஷனா? இப்போ என்னடி வெக்கேஷனு? அது அது வந்து என்ன வந்து போய் என்னடி அப்படின்ட்டு அப்படியே உங்ககிட்ட வராரு. அது 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 வந்து இப்போ அவர் உங்கள் ஹேண்ட்ஸை பிடிக்கிறாரு. என்னடி என்னாச்சு? அது அது எப்படி சொல்கிறது புரியல. சும்மா வாயாலேயே சொல்லு. நீங்களா அப்படியே பார்க்குறீங்க. சொல்லுடி, நான் தானே, சொல்லு. அத்தை அவங்களுக்கு ஒரு பேரன் வேணும், அதை பற்றி யோசிங்க. பாப்பாவை கூட்டிகிட்டு நான் போகிறேன், உங்களை டிஸ்டர்ப் பண்ணலைன்னு சொல்லி போயிட்டாங்க ஜிமி. இப்போ அவரா அப்படியே உங்களை பார்த்துட்ருக்காரு. என்ன? இதை தான் சொன்னாங்க ஜிமின். அப்படியே நீங்கள் வந்துட்டு அவரை பார்க்குறீங்க. என்னாச்சு? என் ஃபேஸில் ஒரு மாதிரி அதெல்லாம் இல்லை பையன். அம்மா இப்படி சொன்னதுக்கு நீ ஏதாவது ஃபீல் பண்ணுறியா என்ன? ஜிமின், நான் ஏன் ஃபீல் பண்ண போகிறேன்? அத்தை கேட்டதுலேயுமே நியாயம் இருக்கு தானே அப்படின்றீங்க. என்ன? ஆமாம், அவங்களுக்கு ஒரு பேரன் வேணும்னு ஆசைப்படுறாங்க. இதில் என்ன தப்பு இருக்கு அப்படின்ட்டு அப்படியே ஹெட்டை வந்துட்டு டவுன் பண்ணிடுறீங்க. உண்மையாவா? அப்போ ஓகேவா உனக்கு? ஓகே தான் ஜிமின். ரியலி? ரியலி தான். தேங்க்யூ ஸோ மச் டி. நான் கூட இவ்வளோ நாள் இப்படி பண்ணிட்டோம். இப்போ வந்து உங்ககிட்ட திடீர்னு அப்படி இப்படின்லாம் பிஹேவ் பண்ணால் நீ அதை எப்படி எடுத்துப்ப, என்ன நினைப்பேன்ற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லேயே இருந்துட்டேன். தேங்க்யூ. என் மேலே கோவம் எதுவும் இல்லை தானே? அம்மாக்காக அவங்க இப்படி கேட்டாங்களேன்றதுக்காகலாம் நீ ஓகே சொல்லலைல்ல? ஹோல் ஹார்ட்டடாக தானே ஓகே சொல்கிற? இப்போ நீங்கள் ஹெட்டப் பண்ணி அவரை பார்க்குறீங்க. ஜிமின், நான் என் ஹோல் ஹார்ட்டடாக தான் இதை சொல்கிறேன் ஜிமின். தேங்க்யூடி, தேங்க்யூ அப்படின்ட்டு அப்படியே தான் உங்கள் ஃபேஸை கப் பண்ணிவிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் அவருக்கு கிஸ் பேக் பண்ணுறீங்க. அப்படியே தான் கொஞ்சம் டைம் போகுது. அவரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவரோட டின்னர்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ அப்படி தான் பெட்டில் 2 பேரும் படுத்துட்ருக்கீங்க. நீங்கள் ஜிமினா அப்படி உங்களை பார்க்குறாரு. என்ன ஜிமின்? என்னடி? அம்மா ஏதோ வேணும்னு கேட்டுட்டு போயிருக்காங்க, நீயும் அதுக்கு சரின்னு சொன்ன. இப்போ பார்த்தா அப்படியே சைலண்ட்டாக படுத்துட்ருக்க. நீங்கள் அப்படியே வைக்கப்படுறீங்க. அது வந்து நீங்களும் தானே சைலண்ட்டாக படுத்துட்ருக்கீங்க. ஓ, அப்போ நான் ஸ்டார்ட் பண்ண உனக்கு ஓகேவா? ஓகே தான் அப்படின்றீங்க. அவரும் அப்படியே தான் உங்கள் கிட்ட வந்துட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ணுற மாதிரி பிடிச்சிக்கிறாரு. அப்போது ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? பண்ணலாமே அப்படின்றீங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே அப்படியே உங்கள் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே தான் அன்றைக்கி நீங்கள் 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பீங்க.
இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிமின் தான் பையன். சொல்லுங்கள் ஜிமின். என்னை பொறுத்த வரையும் எஸ்டர்டே தாண்டி நம்மளுக்கு வெட்டிங் நைட்டு ஃபர்ஸ்ட் டைம் நடந்தப்போ என்ன நடந்தது ஏதுன்னு கூட எனக்கு எதுவுமே தெரியல. ஆனால் நூன் வந்துட்டா. நேற்று தாண்டி நீ இப்படி தான் இருப்பேன்றதை பார்த்தேன் நான். நீங்களா ஜிமின் உண்மையை தான் சொல்கிறேன். நீ செம்ம கட்ட தான் பையன். இவ்வளோ நாளாக லூஸு மாதிரி என்னென்னமோ யோசிச்சு 5 years வேஸ்ட் பண்ணிட்டேன்டி. இந்த 5 yearsல எத்தனை டேஸ் எத்தனை நைட்ஸ் எவ்வளோ மிஸ் பண்ணிட்டேன். ஜிமின் உண்மையாக தான் சொல்கிற பையன். நைட்டு தான் ரியலைஸ் பண்ணேன் நம்ம இவ்வளோ நாளாக இவ்வளோத்தையும் மிஸ் பண்ணிட்டோமேன்ட்டு. போதும் போதும் பேசிக்கிட்டே இருப்பீங்க. போங்க போங்க, ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது. முடியாது. 1 week இங்கே தான். இந்த 1 week இதே வேலை தான். பகலையும் சரி நைட்லேயும் சரி. ஆஃபீஸு அதெல்லாம் அம்மா வந்ததுக்கப்புறம் போய்க்கிறேன். அம்மா வந்ததுக்கப்புறம் நைட்ஸில் பார்த்துக்கலாம். ஜிமின் என்ன பொண்டாட்டி அப்படின்ட்டு அகெயின் வந்து அவர் அந்த ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே தான் இந்த 1 week வந்துட்டு இப்படியே போயிருந்துருக்கோம். 1 week ஆஃப்டர் ஜிமின் அம்மாவும் வந்துடுறாங்க. வந்தது உங்களை தான் தேடி வராங்க. வயன் 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 அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்காங்க. நீங்களும் போகிறீங்க. அப்படியே நூனை தூக்கி வச்சுக்கிறீங்க. அவங்களா என்ன நான் என்ன கேட்டுட்டு பண்ணணும் அது நடந்ததா? நீங்களா அப்படியே ப்ளஷ் ஆகுறீங்க. ப்ளஷ் ஆகுற அப்போது உங்களுக்கு வேற கூடி சீக்கிரத்துலேயே வந்துடுவான். ஐயோ போதும், இது எனக்கு போதும் அப்படின்ட்டு அவங்க வந்து செம்ம ஹாப்பியாக அப்படியே உங்களை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்களும் அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ பாப்பாவா என்னாச்சு? ஏன் பாட்டி எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க மம்மி? அது அது ஒன்றும் இல்லைடா. அதுவா உனக்கும் சீக்கிரமாக தெரியும். என்ன தெரியும்? என்ன சொல்கிறாங்க பாட்டி? எனக்கு ஒன்றும் புரியல மம்மி. அத்தை என்ன குழந்தைகிட்ட போயிட்டு? ஐயோ என் சந்தோஷத்தை என்னை பகிர விடு. சரி என்னமோ பண்ணிக்கோங்க போங்க அப்படின்ட்டு அவங்க வந்து ஹாப்பியாக அப்படியே போயிட்டுறாங்க. இங்கே நீங்களா ஒன்றும் இல்லைடா, பாட்டி திரும்பி வந்ததில் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, அதான் அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியா மம்மி? டேடி எங்க? ஆஃபீஸ் போயிருக்கார்ல. அப்படியா? சரி மம்மி அப்படின்ட்டு அப்படியே தான் பாப்பாவை கூட்டிகிட்டு நீங்கள் போயிடுறீங்க. அப்படியே தான் நைட் ஆகுது. இப்போது ஜிம்னை பார்த்ததும் பாப்பா போயிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. அவரும் தூக்கி வச்சுக்கிறாரு. ஐயோ 1 week நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டா. நானும் டேடி அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. 2 பேரும் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்க அவ்வளோ அட்மைரிங்காக இருக்குது. பார்த்து அட்மைர் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஜிமின் அம்மா தான் உங்கள் ரூம்குள்ளே வராங்க. நூனை நான் கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் 2 பேரும் இங்கே படுங்க. ஏன் பாட்டி? ஏன் நூன் வரமாட்டியா? பாட்டிக்கு தனியாக படுக்க பயமாக இருக்கே. ஐயோ பயமாக இருக்கா? சரி நான் வரேன். டேடி மம்மி நான் பாட்டியோட படுக்கிறேன், நீங்கள் இங்கே படுத்துக்கோங்க. சரி நூன் அப்படின்றீங்க நீங்கள். இங்கே ஜிமினா லைட்டாக சிரிப்பு வருது. ஓகே நூன் அப்படின்றாரு. ஜிம்மின் அம்மாவும் சிரிச்சுக்கிட்டே பாப்பாவை தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜிமினா அப்படியே உங்களை பார்க்குறாரு. என்னடி அம்மா எதுக்கு இந்த வேலை பார்த்தாங்கன்னு உனக்கு தெரியும் தானே? புரிஞ்சது ஜிமின். அப்புறம் என்ன? ஜிமின் வாடி அப்படின்ட்டு அப்படியே தான் உங்கள் மேலே வந்து ஹோர் ஆகுறாரு. ஓகேடா நான் இந்த ஸ்டோரி வந்து அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகேடா பாய் ஆல், ஹாப்பியாக இருங்க.